நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். பிரியமான இயேசு கிறிஸ்துவினுடைய பதிவு செய்யப்பட்ட முதல் பிரசங்கம் மலை பிரசங்கம். அது எங்கே, எப்போது, எந்த காலத்தில் பேசினார், யார் அவரோடு கூட இருந்தாங்க அப்படிங்கிற தெளிவில் சில வேத பண்டிதர்கள் 4-5 பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து முதல் பதிவு செய்யப்பட்ட பிரசங்கம் மலை பிரசங்கம். அது எங்கே, யார் கூட இருந்தால், எந்த மலை என்றெல்லாம் தெளிவாக சொல்ல முடியலை. இயேசு உயிரோடு இருந்தபோது செய்த கடைசி பிரசங்கமும் ஒலிவமலை பிரசங்கம். ஒலிவமலை பிரசங்கம் சொல்லும்போதே எங்கே பண்ணார்? ஒலிவமலையில் பண்ணார். எந்த காலகட்டத்தில் பண்ணார்? ஒருவேளை ஒரு சரியான குறிப்பிட்ட நாள் சொல்ல முடியாட்டாலும் அவருடைய கடைசி நாட்கள், பஸ்கா பண்டிகையுடைய காலம். அவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேம் வந்திருக்காங்க. வந்தபோது அப்படியே அந்த தேவாலயத்தெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ஏரோது அது அழகாக காணிக்கைகளாலும் தர்ப்பணங்களாலும் அர்ப்பணங்களாலும் அழகாக சிங்காரித்திருக்கிறான். அந்த இதெல்லாம் அவற்றை காட்டுறாங்க. அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும். ஏமானவளே, ஒரு நல்ல பிரார்த்தனை அரங்கம் கட்டியிருக்கிறோம், நல்ல பல கோடி ரூபாய் செலவில். அதை நம்ம ஒருத்தட்ட காட்டும்போது என்ன இது, இதெல்லாம் இடிக்கப்பட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதுவும் ஒரு தேவாலயம். இயேசு சொல்கிறாரு, கொஞ்சம் சீடர்கள் கண்டிப்பாக உடஞ்சி போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவர் ரொம்ப பேசின மாதிரி தெரியல. அவர் ஒரு ஒலிவமலையில் ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ சீடர்கள் அவர்கிட்ட வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஒலிவமலை பிரசங்கம் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 24-25 2 அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மார்க்கு 13ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த ஒலிவமலை பிரசங்கம் பதிவாக இருக்குது. லூக்கா 21ஆம் அதிகாரத்திலையும் அந்த ஒலிவமலை பிரசங்கம் பதிவாக இருக்குது. மத்தேயு 24-25, மார்க் 13, லூக்கா 21. இந்த ஒலிவமலை பிரசங்கத்தில் சீடர்கள் இயேசுவிட்ட 3 கேள்விகளை கேட்டாங்க. 3 கேள்விகளை கேட்டாங்க. ஒன்று, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும்னு சொல்கிறீர, இது எப்போது சம்பவிக்கும்? 2வது, நான் திரும்ப வருவேன்னு சொல்கிறீர, உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? 3வது, பொதுவாக ரபிமார்கள் எல்லாருமே நம்பினாங்க, இந்த உலகம் முடிந்து போகும். அது அறிவியல். தோற்றம் என்று ஒன்று இருக்குமானால் முடிவு என்று ஒன்று இருக்கும். இந்த உலகம் ஒரு நாள் தோன்றி இருக்குமையானால் இந்த உலகம் ஒரு நாள் முடிவடைய வேண்டும். இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன? 3 கேள்வி கேட்குறாங்க. முதல் கேள்வி, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? இயேசு அதுக்குள்ளே அடையாளங்களை சொல்கிறாரு. இயேசு சொன்னபடியே ஒரு சந்ததி ஒளிந்து போவதற்கு முன்பாக 40 ஆண்டுகளுக்குள்ளாக இயேசு ஏறத்தாழ தன்னுடைய 12 சீடர்களுக்கு அவருடைய 32வது வயதில் 32-33 அந்த காலகட்டத்தில், அதாவது AD 30 சொல்கிறாரு, சரியாக 40 ஆண்டுகளுக்குள்ளாக AD 70, ஒரு சந்ததி என்றால் 40 ஆண்டுகள். அவர் சொன்னபடியே AD 70 வெஸ்பாசியன் ராயனாக இருக்கும்போது அவனுடைய மகன் தீத்து அந்த நாட்களில் அவர் தளபதியாக இருந்தார். பின்பு அவர் ராயனானார். தீத்து தளபதியினுடைய நாட்களில் எருசலேம் தேவாலயம் இயேசு சொன்னபடியே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டது.
இஸ்ரவேல் ஜனங்கள் உலகமெங்கும் சிதறப்பட்டார்கள். எந்த தெரு வீதியில் இயேசுடைய இரத்த துளிகள் விழுந்தனவோ அந்த தெருவில் யூத வாலிபருடைய இரத்த ஆறு ஓடினது. இயேசு சிலுவையில் தொங்கினதை நேரில் பார்த்தவர்கள் இந்த சீரழிவை, பேரழிவை நேரில் பார்த்தார்கள். அந்த சககால ஒரு வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் அதை பதிவு செய்கிறார். பிரியமானவர், முழங்கால் அளவுக்கு சில இடத்துல இரத்தம் ஓடினது, முழங்கால் அளவு ஆழத்துக்கு. அவங்கெல்லாம் அன்றைக்கி சொன்னாங்க, இந்த இரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொல்லி அவங்க மேலும் அவங்க பிள்ளைகள் மேலும் அந்த இரத்தப்பழி வந்தது. பிரியமானவர்களே, சில வேளைகளில் நம்ம எல்லா ஜெபமும் கேட்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி உண்டு. இயேசு ஜெபமே கேட்கப்பட்டதா? பிதாவே அவர்களுக்கு மன்னியும் நேரம் மன்னிக்கலையே. அப்படியானால் அவர்கள் மன்னிப்புக்கு தகுதியாகவில்லை. தகுதியானவர்களே மன்னித்திருப்பார். மன்னிக்க சொல்லி இயேசு ஜெபிச்சார். ஆனால் மன்னிப்புக்கு அவர்கள் தகுதியாகணுமே. தகுதியாகாதவர்கள் அழிக்கப்பட்டார். அந்த இரத்தப்பள்ளி அவர்கள் மேலும் அவர்கள் பிள்ளைகள் மேலும் வந்தது. 70லேருந்து இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் மேப்லேயே கிடையாது. நீங்கள் 1950 ஓல்டு வேர்ல்டு மேப்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்னு ஒரு தேசமே இருக்காது. பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார். அது நிறைவேறிட்டு. 2வது கேள்வி, உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன? அந்த நான் சொன்ன அந்த 4 அதிகாரங்களையும் நம்ம வாசித்து பார்ப்போமே. ஆனால் நான் ஒரு 10 அடையாளங்கள் அதில் குறித்தேன். இந்த 10 அடையாளங்களும் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அதிகமாக யுத்தத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜனங்களுக்குள்ள தத்தளிப்பு உண்டாயிருக்கு. இன்னும் கேஸ் கிடைக்குமா, சிலிண்டர் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பாஸ்டர் திகைக்கிறாங்க. ஜனங்களுக்குள்ள தத்தளிப்பு உண்டாயிருக்கு. நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. திரும்பி வருவதற்கு விமான சேவை இருக்குமா, விமான சேவை நிறுத்தப்படுமா என்ற கேள்வியே உண்டாயிருக்கிறது. அப்போ நம்முடைய கண்களுக்கு முன்பாக அந்த காரியங்கள் நிறைவேறிட்டுருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கை கொள்ள வேண்டிய காரியங்கள் 10 காரியங்கள் சொன்னோம். அவங்க இருதயம் பாரமடையாதபடி ஜாக்கிரதையாக இருக்கு. அது சொல்லும்போதே பிரியமான இதெல்லாம் நீங்கள் காணும்போது, ஒரு அத்தி மரம் மற்ற மரங்கள்லாம் துளிர்வுறதை பார்க்கும்போது வசந்த காலம் சமீபமாயிட்டு என்று அறிகிறது போல் இந்த யுத்தத்தின் செய்தி, ஜனங்களுக்குள்ள தத்தளிப்பு, இந்த பொருளாதார வீழ்ச்சி, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே வருகை சமீபமாயிட்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை தம்முடைய சீடர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும், லோத்துவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும். என்ன நடந்தது? 2 வெவ்வேறான சம்பவங்கள். ஆனால் இயேசு சொன்னது ஒரு 5 குறிப்புகள். நோவாவுடைய காலத்தில் நீதிமானாகிய நோவா பிரியமல் தேவனால் எச்சரிக்கப்பட்டு ஜனங்களுக்கு சொன்னால் ஜனங்கள் சாங்கோபமாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழைக்குள்ளே பத்திரமாக பிரவேசித்தார்கள். தேவ கோபாக்கினை ஜலப்பிரளயமாக பூமியிலே கொட்டப்பட்டது. ஒருவராகிலும் தப்பி போகவில்லை. லோத்தின் காலத்தில் என்ன நடந்தது? நீதிமானாகிய லோத்து ஜனங்களை எச்சரித்தான். ஜனங்க கேட்கல. ஒரு நாள் லோத்து ஒரு பத்திரமான இடத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அன்றைய தினமே தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து அக்கினி கந்தகமாய் பூமியிலே சொரியப்பட்டது. பிரியமானவர்களே, சோதோம் கொமோராவிலிருந்து ஒருவராகிலும் தப்பவில்லை. மனுஷகுமாரன் வரும்போதும் அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? நோவா காலத்தில் ஜனங்கள் சாங்கோபமாக ஜீவித்தாங்க. புசித்தார்கள், குடித்தார்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. குடித்தாங்கன்னா தண்ணி அடித்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்பம் என்கிற ஆதரவு, தண்ணீர் என்கிற ஆதரவு, அதாவது பேசிக் நீர். புசித்தாங்க, குடித்தாங்கன்னா அவங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு இருந்தாங்க. பெண் கொடுத்தார்கள், பெண் கொண்டார்கள். கல்யாண காட்சியெல்லாம் நடந்துச்சு. எதுவுமே பாவத்தை பற்றி இயேசு பேசலை. கேஷுவல் லைஃப், சாங்கபங்கமாக ஜீவிச்சிட்டு இருந்தாங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படியலை. நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தான். ஜலப்பிரளயம் வந்தது, எல்லாரையும் அழித்தது. லோத்துடைய காலத்திலேயும் புசித்தார்கள், குடித்தாங்க, சாப்பிட்டாங்க. ஆனால் பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள்ங்கிறத பற்றி இயேசு சொல்லலைங்க. அந்த காலத்தில் திருமணம் சம்பவங்கள் நடக்கலை. பிரியமானவர்களை கட்டினார்கள், நட்டார்கள், விற்றார்கள். இப்போ இன்ஜினியரிங் வளர்ந்துடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன், வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டினார்கள், நட்டார்கள், அக்ரிகல்ச்சர் பெருகிடுச்சு.
விற்றார்கள். காமர்ஸ் பெருகிடுச்சு, சிவிலைசேஷன் பெருகிடுச்சு. ஆனால் அன்றைக்கு அங்கே இருந்த பாவத்தை பற்றி இயேசு ஒரு வார்த்தை பேசவில்லை. ஒரு கேஷுவல் லைஃப். அந்த காலகட்டத்தில் பத்திரமான இடத்துக்கு லோத்து கொண்டு போகப்பட்டான். ஜலப்பிரளயம் வந்தது, பூமியில் இருந்த எல்லா மன்னிக்கவும் அக்கினி வந்தது, அன்றைக்கு சோதம் இருந்த எல்லாரையும் அழித்தது. மனுஷகுமாரன் வரும்போதும் அப்படியே நடக்கும். ஜனங்கள் சாங்கபங்கமாக வாழுவார்கள். பிரியமானவர்கள் நீதியின் பிரசங்கிமார் நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து, உலகத்தை குறித்து கண்டித்து பேசுவார்கள். ஜனங்கள் சாங்கபோகமாக வாங்கணும், விற்றோம், கட்டணும், நட்டணும்னு இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க ஒரு பத்திரமான இடத்துக்கு போவார்கள். பிரியமான அன்றைக்கு தேவ கோபாக்கினை பூமியிலே கொட்டப்படும். பூமியில் உள்ள அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். ஒருவராகிலும் அதுக்கு தப்ப முடியாது. இதுதான் இயேசு சொன்னார். இதை சொல்லிவிட்டு ஒரு 3 காரியங்கள் இந்த பிரசங்கத்தில் இயேசு சொன்னார். 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். 2 பேர் எந்திரம் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, மாவு திரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவள் எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருவள் கைவிடப்படுவாள். 2 பேர் வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். பிரியமானவர்கள், ஒரு சாதாரண அன்றைக்குள்ள நிகழ்ச்சிகள். 2 பேர் வீட்டில் படுத்திருப்பாங்க. அண்ணன் தம்பியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா மகனாக இருக்கலாம். 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 பெண்களுக்கு அந்த மாவாட்டிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். 2 பேர் வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பார், ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். யாருன்னு கேட்காதீங்க. 2 பேர் ஒர்ஷிப் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பாடுவார், ஒருத்தர் கிட்டார் வாசிப்பார். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். பிரியமானவர்களே, கைவிடப்பட்டவங்க எங்கே இருப்பாங்க? படுக்கையில் இருப்பாங்க, அங்கே மாவரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, வேக்காட்டில் இருப்பாங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க எங்கே போவாங்க? எங்கே ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. ரொம்ப செமையாக ஒரு பதில் சொல்கிறார். சென்னை லாங்குவேஜில் செமையாக ஒரு பதில் சொல்கிறார். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். எங்கெல்லாம் கேட்காதீங்க. எங்கே சர்க்கரை இருக்கோ அங்கே எறும்பு வரும். எங்கே பிணம் இருக்கோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அதுக்கு அதான் சாப்பாடு. என் ஜீவன் எங்கே இருக்கோ அங்கே நான் போவேன். என் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன். எங்கெல்லாம் கேட்க வேண்டாம். என் ஜீவன் கிறிஸ்து, இயேசு வர்றாருன்னு நாங்கள் போயிடுவோம், அவ்வளோதான். கைவிடப்பட்டவங்க பூமியில் இருப்பாங்க. இயேசுவை நான் மத்தியாகாயத்தில் சந்திப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போது இயேசு பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ரகசிய வருகை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு ரகசியம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். பிரியமானவர்களே, இன்னொரு வேத பகுதியில் பார்க்குறோம். இது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நம்ம எல்லாரும் மரிப்பதில்லை. அது வரைக்கும் என்ன நம்புகிறோம்? மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாயத்தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. பிறந்தவங்க கண்டிப்பாக மரிப்பாங்க, அப்புறம் நியாயத்தீர்ப்பு. இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன். நம்ம எல்லோரும் மரிப்பதில்லை. சிலர் மரிப்போம், ஆனால் நம்ம எல்லோரும் மரிப்பதில்லை. நம்ம எல்லோரும் மரிப்பதில்லை. அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும்படி. அதாவது யாருக்குமே மரித்து டிசால்வ் ஆகிடுச்சு. இந்த பாடி மண்ணுக்கு மண்ணாய், சாம்பலுக்கு சாம்பலாய், தூசிக்கு தூசியாய், தண்ணியாய், எப்படியோ டிசால்வ் ஆகிடுச்சு. அந்த அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும்படிக்கு. சாவுக்கு ஏதுவானவர்கள் நம்ம மாற்ற. சாவுக்கு ஏதுவானவங்க. என்னைக்கானாலும் சாக போகிறோம். யாருக்கு எப்போ சாவு வரும்னு தெரியாது. நம்ம எல்லாருமே சாவுக்கு ஏதுவானவர்கள். சாவுக்கு ஏதுவானா சாவாமையும் தரித்து கொள்வோம். சாகாமலே மறுரூபம் அடைவோம். இந்த ரகசியம் பெரியது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பங்கு பங்காக, தொகை தொகையாக, வகை வகையாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இது அப்போஸ்தலர் காலத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம்.
பிரியமானவர்களே, அப்போஸ்தலிக் பீரியட் முடிஞ்சு ஒரு உபத்திரவ காலம் வருது. சிமர்னா சர்ச். சிமர்னா சர்ச்சுடைய காலம் முடிஞ்சு பெர்கமம், அமல்கமேஷன், உலகம் ஒன்றரை கலக்குது. கான்ஸ்டன்டைன் பீரியட். பல உபதேசங்கள் உருவாகுது, பல சபைகள் உருவாகுது, பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வருது. வெஸ்ட் ரோம் ஈஸ்ட் ரோம் பிரியுது. வெஸ்ட் ரோமில் ஒரு சபை இருக்குது, ஈஸ்ட் ரோமில் 5 சபைகள் இருக்குது. மேசிடோனியன் கேத்தலிக், சிரியன் கேத்தலிக், பாபிலோனியன் கேத்தலிக், அலெக்சாண்ட்ரியன் கேத்தலிக், இப்படி 5 சபைகள் அங்கே இருக்குது. வெஸ்ட் ரோமில் ஒரே ஒரு சபை ரோமன் கேத்தலிக். ஈஸ்ட் ரோம் சீனிக்க இந்த 5 சபைகளும் தாக்கு பிடிக்க முடியாமல் இந்த 5 சபைகளும் சேர்ந்து இப்போ நம்ம சினாடுன்னு சொல்கிறோம், சிஎம்எஸ், பல சபைகள் சேர்ந்து சிஎஸ்ஏன்னு உருவாச்சு. அதே போல் இந்த 5 சபைகள், அவைகளை சார்ந்த சபைகள்லாம் சேர்ந்து சிரியன் கேத்தலிக்னு உருவாச்சு. பிரியமல்ல, ஒரு ரோமன் கேத்தலிக், ஒரு சிரியன் கேத்தலிக் என்று 2 கேத்தலிக்காக வந்தது. பல உபதேச வேறுபாடுகள் வந்தது. அப்போ தான் ரோமன் கேத்தலிக்கில் 6ஆம் நூற்றாண்டில் கிரெகரிங்கிற பிஷப், போப் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. போப்புன்னா இப்போ சிலர் கூட அப்பாவை பாம்பாங்க, இன்னும் சில ஊர்களில் பப்பா அப்படிம்பாங்க. போப்புன்னா பப்பான்னு அர்த்தம். ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ், எல்லா ஃபாதர்ஸ்க்கும் ஒரு ஃபாதர், அவ்வளோதான். போப்புனா பப்பா. பிரியமான அன்றைக்கு இருந்த பப்பா கிரெகரி ரொம்ப நல்ல மனுஷன். அவர் நம்ம ஃபாலோ பண்ணுற கேலண்டர் அவர் கான்ஸ்டியூட் பண்ணதான். அந்த கிரெகரி என்ன சொல்கிறாரு, இந்த உபதேச மாறுபாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்கில் போப்பு என்ன சொல்கிறாரோ, பப்பா என்ன சொல்கிறாரோ அதான் டீச்சிங், வேறு டீச்சிங் கிடையாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு ரூல் கொண்டு வர்றார். அதிலிருந்து இந்த ரோமன் கத்தோலிக் சபை. அப்புறம் 16ஆம் நூற்றாண்டு 1537 நமக்கு ரிஃபர்மேஷன் சர்ச் வருது. பிரியமானவர்களே, சர்தை சபை. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டு இறுதி, ஒரு 3 வருஷம் கழிச்சு நல்ல வேத வசனம் எல்லாருக்கும் கிடச்சிது. மிஷினரி மூமெண்ட், பார்ன்-அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வருது 19ஆம் நூற்றாண்டில். வசன வெளிச்சம் வருது. அப்போ தான் அதிகமாக ரேப்சர்னு ஒன்று பேச ஆரம்பித்தேன். அதுக்கு முன்பாக ரேப்சரை பற்றி ரொம்ப யாரும் பேசினதில்லை. 1ஆம் நூற்றாண்டில் பேசியிருக்காங்க, இப்போ ரேப்சரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏன்ட்டு ஒருத்தர் கேட்டார், ரேப்சருங்கிற வேர்டு பைபிளில் இருக்கான்னார். நான் கேட்டேன், பைபிளுங்கிற வேர்டு பைபிளில் இருக்கான்னு. அதில் ரேப்சருங்கிற வேர்டு இருக்காங்க, பைபிளுங்கிற வேர்டு இருக்கான்னு கேட்டேன். இதெல்லாம் இல்லை. ட்ரினிட்டிங்கிற வேர்டு பைபிளில் இருக்கா? இல்லை. பிரியமானவர்களே, ரேப்சருங்கிற வேர்டு பைபிளில் இருக்குது. 1 தெசலோனிக்கேயில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு அவர்களோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு. இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படிங்கிறதுக்கு தான் லாட்டினில் ரேப்ரிமம் என்ற சொல்லினுடைய பொருள்னா ரேப்சர் அப்படிங்கிற சொல். ரேப்சர் என்றால் எடுத்துக்கொள்ளப்படுவது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுவது, அப்படி புட்டிங்க எடுத்துக்கொண்டு போகிறது. அதுக்கு பேர் தான் ரேப்சர். அதனால் ரேப்சருங்கிற சொல் பைபிளில் இருக்குது. பிரியமானவர்களே, கண்ணிமை பொழுதில் அது நடக்கும். அது எப்போ நடக்கும்? அதுக்கு அடையாளமே கிடையாது. இப்போ உலகத்தின் முடிவை பார்க்கும்போது அதற்கான இல்லாட்டில் இயேசுவினுடைய வருகைக்கான சம்பவங்கள், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இஸ்ரேல் நாடு திரும்ப பிறந்துடுச்சு. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சாலமோன் காலத்துக்கு பிறகு ரெகோபயாம் காலத்தில் பிரிக்கப்பட்ட யூதா இஸ்ரேல் 2 ஜாதி எப்பவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதில் பிரியமலை இஸ்ரவேல் அவங்க அசிரியாவுக்கு அடிமைத்தனத்துக்கு போனாங்க. சில ஆண்டுகள் கழித்து பாபிலோனுக்கு அடிமைத்தனத்தில் யூதா போச்சுது. அவன் 2 பேரும் சேரவே இல்லை, சிதறடிக்கப்பட்டாங்க. அதில் அந்த 10 கோத்திரம் அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த யூதா கோத்திரம், யூதா பெஞ்சமின், இந்த 2 பேர் மாத்திரம்தான் பிரியமானவர்களே அவங்க செருபாபேல் நாட்களில் திரும்பி வராங்க. அந்த 10 கோத்திரம் என்னாச்சுன்னே தெரியாது. ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் கழித்து தீர்க்க தரிசனத்தை நிறைவேறல் 1948 அவங்க ஒன்றா வராங்க. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள பகை நீங்கினது. யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருந்த பகை நீங்கி இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு உருவானது. தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக 1967 எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகராக மாறிடுச்சு.
இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் நம்ம சுற்றி காணும்போது, ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்காக துடிச்சிட்டு இருக்கும்போது, பொருளாதார மாற்றங்கள் வரும்போது, பிரியமான 1980 கேஷ்லெஸ் சொசைட்டியை பற்றி நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் கொடுத்து, நிறைய பேர் வேடிக்கை, நம்ம கேஷே பார்க்க மாட்டோம், டிரான்சாக்ஷன் நடக்கும். வி மே ஹேவ் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட், எஸ்டிஆர். உங்கள் பேங்க்கில் காசு போடுவாங்க, நீங்கள் அந்த காசை பார்க்க மாட்டீங்க. உங்கள் கம்பெனிலேருந்து உங்கள் பேங்க்கில் காசு போடுவாங்க, நீங்கள் காசை பார்க்க மாட்டீங்க. பெட்ரோல் போடுவீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட், அந்த 1000 ரூபா உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். இன்னொரு இடத்துல போய் நீங்கள் துணி அடிப்பீங்க 2000 ரூபாய்க்கு, அந்த 2000 ரூபா டிடெக்ட் ஆகும். யூ மே ஹேவ் அ ட்ராயிங் ரைட் பட் யூ மே நாட் சி மணின்னு சொல்லி 80s பேசினேன். என்னை பார்த்து சிரித்தாங்க. நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அது நடந்தது. இன்றைக்கு பிளாஸ்டிக் மணி கூட நம்ம பார்க்கல, யூபிஐக்கு வந்துட்டோம் எல்லோரும். கேஷும் வேண்டாம், பிளாஸ்டிக் மணியும் வேண்டாம், ஒன் டச். ஆனால் டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு வேர்ல்டு கரன்சி நடக்குது. சமீபத்தில் நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். முந்தையெல்லாம் இப்போ அங்கே உள்ள கரன்சி நமக்கு வேணும், இப்போ அந்த கரன்சியே வேண்டாம். இதே யூபிஐயில் அவங்க அமௌண்ட்டை நான் பே பண்ண முடியுது. எப்படி நடக்கு பிரியமானவர்களே? இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய வருகை சமீபம். அவருடைய வருகை சமீபம் என்று நினைக்கிறதுனால எந்த வேளையிலேயும் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல, லோத்து சோதோமிலிருந்து பிடுங்கி ரேப்சர் பண்ணப்பட்டது போல, நாமும் எந்த வேளையிலேயும் எடுத்துக்கொள்ளப்படலாம். சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மூமெண்ட்டில் பூமியில் தேவ கோபாக்கினை கொட்டப்படும். அன்றைக்கு ஜலப்பிரளயமாக வந்தது, லோத்துடைய காலத்தில் அக்கினி கந்தகமாக வந்தது, நம்முடைய நாட்களில் உபத்திர காலமாக அது வரும். அடுத்த நிமிடமே தேவ கோபாக்கினை பூமியிலே கொட்டப்படும். இன்றைக்கு அதை தடை செய்கிறது சபை இன்னும் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அப்போ இயேசு அந்த மூமெண்ட்டில் நம்ம எப்படி இருக்கணும்? அந்த மூமெண்ட்டில் நம்ம எப்படி இருக்கணும்? 1 தெசலோனிக்கேய 5:23 வாசிப்போம். நிறைய வசனம் மாத்திரைக்கு சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க, ரொம்ப விளக்க நேரம் இல்லை. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக, அந்த பரிசுத்தத்தில் ஒரு குற்றம் இல்லாமல் காக்கப்படுவதாக. பிரியமல்ல, தெளிவாக இருந்துக்கோங்க. வெறும் நம்முடைய ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமும் கர்த்தர் வரும்போது பரிசுத்தமாக குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதே 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசியுங்கள். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. நம்முடைய பரிசுத்தத்தில் எந்த குற்றமும் இருக்கக்கூடாது. இங்கே ஒரு வார்த்தை பார்க்கிறோம், பிழை இருக்கக்கூடாது. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்றல்ல, அந்த பரிசுத்தத்திலேயும் ஒரு பிழை இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 7:1 வாசியுங்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடி. என்ன வாக்குத்தத்தம்? நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் குமாரன் குமார்த்திகளுமாக இருப்பீங்க, நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க, நான் உங்கள் தேவனாக இருப்பேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. எல்லா ஒரு அசுசியும் ஒரு அசுத்தமும் இருக்கக்கூடாது. எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். இந்த பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தும். ஒரு அசூசி கூட இல்லாமல் இதில் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் ஒரு அசூசி கூட இல்லாமல் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவுள். எபிரேயர் 12:14 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. வசனம் குறிச்சிக்கோங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. இன்னொரு வசனம் கூட பார்த்து கடந்து போவோம். எபேசியர் 5:26-27.
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். பிரியமானவர்களே, திருவசனத்தை கொண்டு எப்படி தண்ணியை கொண்டு கழுவுறோமோ, தண்ணீர் முழுக்கினால சுத்திகரிக்கிறது போல திருவசனத்தை கொண்டு பரிசுத்தமாகிறோம். எப்படி தண்ணியை வச்சு ஒரு அழுக்க கழுவும், அதே மாதிரி வசனத்தை வச்சு திருவசனத்தை கொண்டு நம்ம பரிசுத்தமாகிறதற்கும். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒரு கரை இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இப்போ நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கலாம், இல்லை ஒரு கன்வென்ஷன் கூடத்தில் உங்களை பேச கூப்பிட்ருக்காங்க, இல்லை ஒரு திருமணம் நடத்துகிறதுக்காக நீங்கள் போகிறீங்க. நல்ல புது ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கீங்க, நல்ல ஒயிட் ட்ரெஸ். பிரியமானவர்களே, நல்லா அயர்ன் பண்ணி நீட்டாக போட்டு பரப்புறீங்க. போகும்போது வீட்டில் காஃபி கொடுக்குறாங்க, காஃபி குடிச்சிங்க. காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் காஃபி சட்டையில் கொட்டிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நல்லாவே கொட்டிடுச்சு, ஒரு முன்னாலே காஃபி கொட்டிடுச்சு. இப்போ அந்த கரையோடு கூட அந்த ஃபங்க்ஷன் போவீங்களா, வேறு ட்ரெஸ் மாற்றுவீங்களா? வேறு ட்ரெஸ் மாற்றுவோம். அப்போ ஒரு கரை உள்ள வஸ்திரத்தோடு என்னால் ஒரு சபை ஆராதனைக்குள்ளே போக முடியாது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியாது. கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிங்க. கரை உள்ள வஸ்திரத்தோடு பரலோகத்துக்கு போக முடியுமா? சேப்பாரா? கண்டிப்பாக. ஒரு கரை கூட நம்மளை சேதப்படுத்தக்கூடாது. பாவத்தினுடைய நிலைகளில் 7 நிலைகள் சொல்கிறோம், என்ன குறிச்சிக்கோங்க. 1, பெரும் பாதகம்னு பைபிளில் போட்டு, பெரும் பாதகம் நம்ம யாரும் கிடையாது. 2வது பாதகம், பயங்கரமான கொலைகார பாகம், ஒரு 30 பேரையாக கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு பாதக செயல் நம்ம யாரும் பண்ணியிருக்க மாட்டோம். பெரும் பாதகர், 2வது பாதகன், 3வது பாவம். இப்போ தான் நம்ம பாவம்னு சொன்னாலே மிஸ்ஸிங் த மார்க். அந்த புல்ஸையை மிஸ் பண்ணிட்டாலே பாவம். 4வது குற்றம். பாவ நிவாரண பலி வேறு, குற்ற நிவாரண பலி வேறு. 5வது அக்கிரமம். 6வது பிழை, மிஸ்டேக், பிழை. 7வது கரை, ஸ்டெயின்ஸ், ஸ்பாட்ஸ். நம்ம பெரும் பாதகத்துக்கு விலைங்கன்னா மட்டும் போதாது. உங்கள் வஸ்திரத்தில் கரையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு திருமணம் நடத்த போக முடியாது, ஒரு கன்வென்ஷனில் பேச போக முடியாது. ஒரு கரையை வச்சுட்டு பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியவே முடியாது. கரையற்ற ஒரு பரிசுத்தம் நமக்கு வேணும். ஹோலினஸ் வித் நோ ஸ்டெயின்ஸ். நம்ம பிரசங்கம் பண்ணவே கரை உள்ள வஸ்திரத்தோடு போக மாட்டான்றா பரலோகத்துக்கு எப்படி கரையோடு போக முடியும்? அப்போ நம்முடைய பரிசுத்தத்தில் கரை இருக்கக்கூடாது. நம்ம பரிசுத்தத்தை கரைப்படுத்தக்கூடிய ஒரு 5 காரியங்கள் வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது வாசியங்கள் ஏசாயா 59, 1-3. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாய கேட்டை வசனிக்கிறது. பிரியமானவர்களே, அக்கிரமத்தால் கரைப்படுறது. இந்த அக்கிரமம் என்ற தமிழ் சொல் எளிதாக புரிந்து கொள்ளலாம். கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம். பெரும் பாதகம் அல்ல, கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம். தமிழில் எப்போதெல்லாம் என்ற முன்னோட்டு வரும்போது நான் பல முறை சொல்லியிருக்கேன், எதிர்மறையான பொருள் தரும். நியாயம் அநியாயம், நீதி அநீதி, சுத்தம் அசுத்தம், கிரமம் அக்கிரமம்.
எந்த ஒரு காரியத்திலேயும் கிரமத்துக்கு மாறான ஒன்று நம்மிடத்தில் காணப்படுமையானால் அது அக்கிரமம். அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்க. வியாதியஸ்தரை சுகமாக்குனீங்க, பிசாசுகளை துரத்துனீங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புனீங்க. அந்த ஊழியக்காரங்களை பார்த்து தானே சொல்கிறாரு, அற்புத அடையாளங்கள்லாம் செய்தவங்களை பார்த்து தானே சொல்கிறாரு அக்கிரம செய்கைக்காரருங்கிறாரு. என்ன அவங்க செய்த காரியத்தை கிரமப்படி செய்யலை, தேவ சித்தத்தின்படி செய்யலை, பெரிய அடையாள அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க, கிரமப்படி செய்யலை. பிரியமானல, நான் சுட்டி காட்ட விரும்பலை, நிறைய காரியங்கள் நம்முடைய இயலாமை ஆண்டவருக்கு தெரியும். அப்படி சொல்லுவோம், பொதுவாக சொல்லுவோம், ஃப்ளைட்டுக்கு பிந்தி போவோமா, ஃப்ளைட் உங்களுக்காக வெயிட் பண்ணுமா, இல்லை ட்ரெயினுக்கு பிந்தி போவோமா, ட்ரெயின் உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம், ஏன்னா சபை ஆராதனைக்குன்னா பிந்தி வர்றீங்களே அப்படின்னு நம்ம விசுவாசிகளை கடிந்து கொள்வோம். இது ஃப்ளைட்டு ட்ரெயின் அந்த கதை இல்லாட்டாலும் தேவன் எல்லாரும் அறிந்திருக்கிறார். ஏன்னா சூழ்நிலை பிந்தி வரோம் அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா சூழ்நிலை விசுவாசி பிந்தி வரோம் கடவுளுக்கு தெரியும். ஆனால் ஒரு வேளை அவன் சாங்க போங்கமாக பிந்தி வந்திருந்தால் ஆண்டவர் மன்னிப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிரமம் இல்லையே, அது அக்கிரமாச்சு. பிசாசை துரத்துனப்பா, வியாதிஸ்தர சுகமாக அக்கிரமக்காரனை என்ன விட்டாங்க. இப்போ நமக்கு இந்த அக்கிரமம், கிரமத்துக்கு மாறான ஒரு காரியம் நம்மளை கரைப்படுத்திடக்கூடாது. கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, பிரியமான உள்ள ஆராதனைக்கு ஒரு பக்தியாக இல்லை, ஆராதனைக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று அந்த கரைப்பட்டிருக்கு. பரலத்துக்கு போக முடியுமா? யோசித்து பார்த்துக்கோ. கரை பிழையற்ற ஒரு பரிசுத்தம் வேணுங்கிறாரு. அக்கிரமம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. எரேமியா 2:22 வாசிக்கிறோம், நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு, நீ செஞ்ச அக்கிரமம் என் முன்னால் இருக்கும். இன்றைக்கு அந்த அக்கிரமத்தை கழுவு ஒன்றே ஒன்று உண்டானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் கழுவ முடியும். வேறு எதை வச்சு நம்ம கழுவிக்க முடியாது, எதை வச்சு நம்ம கழுவிக்க முடியாது. கர்த்தர் நம்ம எப்படி பார்க்குறாரு, நம்முடைய ஜீவியத்தை எப்படி பார்க்குறாரு, கர்த்தருடைய காரியங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த மரியாதை எப்படி பார்க்குறாரு. பிரியமானவர்களே, சங்கீதம் 66:17-18 கூட குறிச்சிக்கோங்க. வாஸ்துருங்க. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால். அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், பயமாக இருக்கு பேசுறதுக்கு, பேச பயமாக இருக்கு. என் வாயினால் அவர் புகழப்பட்டார். ஆண்டவர் நான் புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணேன், அவரை நோக்கி கூப்பிட்டேன், என் வாயினால் அவரை புகழ்ந்தேன், தேவன் நல்லவர் வல்லவர் எல்லாம் சொன்னேன். ஆனால் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே. ஆனால் அது ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கு, இஃப் ஐ ரிகார்ட் இனிக்விட்டி இன் மை ஹார்ட். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்கு, இஃப் ஐ ஹேட் செரிஸ்ட் இனிக்விட்டி இன் மை ஹார்ட். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நான் என் ஹார்ட்டில் நினச்சிருந்தேனே. நான் என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன அவரை புகழ்ந்தாலும் சரி, அது வானத்தை எட்டாது. அந்த தப்பை நான் சரின்னு சொல்லிட்டு இருப்பேனே. ஆனால் பிசாசு குற்றப்படுத்தான், இப்படிலாம் பண்ண அவனை ஏன் பரலத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு பிசாசு கேட்பான்ல அவர்கிட்ட. ஒரு வேத பகுதியை சுட்டி காட்டி கடந்து போகிற நான் பயப்படுற ஒரு வேத பகுதி, சகரியா 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன்.
அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். தேவன் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை சகரியா தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். அப்போ யோசுவா தான் பிரதான ஆசாரியர். செருபாபேலுடைய நாட்களில் பாபிலோன் சிறையிருப்புலேருந்து திரும்பி வந்து தேவாலயத்தை கட்டுறாங்க. தேவாலயத்தை கட்டி அந்த பணிகள்லாம் முடியுது. இவன் ஆசாரிய ஊழியம் செய்யணும். அந்த பிரதான ஆசாரியனை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அவன் பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் இந்த யோசுவங்கிற பிரதான ஆசாரியனுக்கு தீங்கு செய்ய, விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். இப்போ அவர் சொல்கிறார், எப்போ அவனே சிறையிருப்பிலிருந்து தப்பி பிழைச்சி இங்கே ஊழியத்துக்கு வந்திருக்கிறான். சாத்தான் அவனை நீ குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிற, அவனை குற்றப்படுத்தாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்கிறார். இப்போ ஒரு நிமிஷம், சாத்தான் என்னத்துக்கு குற்றப்படுத்தினா ஆண்டவர் என்ன செய்தார் அங்கே, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஆழத்துக்குள்ளே போகிறோம். வாசிங்க அடுத்த வசனம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். இப்போ யோசுவா என்ன பண்ணியிருக்கிறான், பிரதான ஆசாரியன் அவன் தகுதியான வஸ்திரத்தை தரிக்கவில்லை, தரிக்கலை. அங்கே அழுக்கு வஸ்திரம்னு இருக்குது. வேத பண்டிதர்கள் அதை வியாக்கும்போது அவன் ஆசாரியனுக்குரிய வஸ்திரம் தரிக்கலை, ஆசாரியனுக்காக தேவ நியமித்த வஸ்திரத்தை தரிக்கலை. இவன் பிசாசு வந்து என்ன குற்றப்படுத்துகிறான், இவன் எப்படி ஊழியம் செய்யலாம், இவன் தகுதியான வஸ்திரம் தரிக்கலையே, நீர் தானே அந்த ரூல்லாம் போட்டிரு, இவன் எப்படி ஊழியம் செய்யலாங்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா அவன் இப்போ தான் கொல்லியிலேருந்து நெருப்புலேருந்து தப்பித்த மாதிரி பாபிலோன்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான், அவனை போய் நீ குற்றப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் அடுத்தால ரொம்ப முக்கியமான காரியத்துக்கு வரும். அப்படியானால் அவன் தகுதியான வஸ்திரம் இல்லாமல் ஊழியம் செய்ய கர்த்தர் அனுமதிச்சிட்டாரா? கர்த்தர் தானே அந்த வஸ்திரம் சொன்னார். இப்போ பிசாசு வந்து அவரை குற்றப்படுத்தும் போது பிசாசை கடிந்து கொள்ளிட்டு, சரிப்பா பரவாயில்ல, நீ என்ன பண்ண, நீ இப்போ தான் வந்திருக்கப்போ அந்த வஸ்திரத்துடைய ஊழியம் செய்யுன்னு சொன்னாரா? என்ன செஞ்சாருன்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசியுங்கள். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இவன் அவனுடைய அக்கிரமம் என்ன? அழுக்கு வஸ்திரம். ஆண்டு அதெல்லாம் அதோட அவன் அலோ பண்ணலை. பிசாசை கடிந்து கொண்டார், ஆனால் அவன் வஸ்திரத்தை மாற்றினார். அதான் உள்ள முக்கியம். கர்த்தர் அலோ பண்ணலை. அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா நான் தகுதியான வஸ்திரத்தில் இருக்கேன்னா. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும், ஒரு விருந்து வீட்டுக்கு போகணும், இருக்கிறதுல பெஸ்ட்டு ட்ரெஸ் போடுறோம். ஆண்டவரே, நான் ஆராதனைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ் போடுறேன், உமக்கு முன்பாக நிற்க போகிறேன், ஏனதானே நான் போகக்கூடாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாண வீட்டுக்கு இல்லை, ஒரு திடீர்னு ஒரு அமைச்சரை பார்க்க போகிறோம், அப்போ நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியுது. ராஜாதி ராஜாவுக்கு முன்னால் நின்று நான் பணிவிட செய்யணும்னா நான் எப்படி இருக்கணும்? ஜஸ்ட் லாஜிக்கலாக யோசித்து பாருங்க. அங்கே தகுதி இல்லாத வஸ்திரம் போட்டிருக்குதே, என்னன்னு சொல்கிறாரு, என்னன்னு சொல்லியிருக்கு? அக்கிரமம். ஒரு கன்வென்ஷன் போகிறோம், உட்காந்து சேவ் எடுப்பேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சும்மா போகலாம். அக்கிரமம். கர்த்தருடைய காரியத்தில் ஏனதானு இருக்குது அக்கிரமம். கர்த்தருக்கு இறக்கம் பாராட்டுறார், பிசாசை கடிந்து கொள்கிறார். ஆனால் நாம் நம்முடைய அக்கிரமத்தோடு இருப்பதற்கு அவர் அனுமதிப்பது இல்லை. பாருப்பா, இந்த அக்கிரமத்தெல்லாம் நீக்கி உனக்கு தகுதியான வஸ்திரம் தார். வெறும் வஸ்திரத்துக்காக சொல்ல, அக்கிரமத்தோடு, கிரமத்துக்கு மாறான காரியங்களோடு கூட நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகையில் போக முடியாது. பரலோகத்தில் இந்த அக்கிரமங்கிற கரையோடு நம்ம போகவே முடியாது. ரெண்டாவது நம்மை கரைப்படுத்தக்கூடிய ஒரு கரை உண்டு. யாக்கோபு
3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம நாக்கு, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. பொய், கபடு, பெருமை, புறங்கூறுதல், வஞ்சகம், நிறைய சொல்லிட்டே போகலாம். யாக்கோபு 1:26 வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், நான் நாக்கு அடக்கலை, இஷ்டப்படி பேசுகிறேன், கமெண்ட் அடிக்கிறேன், மற்றவங்களை குத்தி கொதறேன், ஆனால் நான் ஒரு பக்திமான், நான் ஒரு ஊழியக்காரன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன் என்று இருந்தால், யாக்கோபு சொல்கிறாரு, நம்முடைய பக்தி, நம்ம தேவ பக்தி வீணாயிருக்கும். நம்முடைய நாவு நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. ஏசாயா 59:3 வாசிக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. எல்லாவற்றையும் நிறைய வசனம் இருக்கு. நாவு என்னென்னதான் நம்மளை கரைப்படுத்து. பெருமை பேசுகிற நாவு, பிரியமல்ல பரியாசம் பண்ணுற நாவு, தூஷிக்கிற நாவு, புறங்கூறுற நாவு, கபட்டு நாவு, நிறையா இருக்கு. நாவு சவரகன் கத்தி. பிரியமானவர்களே, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் கூட ஆறிடும். நம்ம வார்த்தைகள் மற்றவங்களை கொத்தி கிழிக்கிற, உருவாக்குற வார்த்தையா, கொலைக்கிற வார்த்தையா? நம்முடைய வார்த்தைகள் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 3வது, ஊழியக்காரர்களாகிய நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே. 3வது, அக்கிரமம் நம்மளை கரைப்படுத்திடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் நம்மை கரைப்படுத்திடக்கூடாது. 3வது, இந்த உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு. பிரியமானவர்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம், அந்த வேர்ல்ட் சிஸ்டம், இதுக்கு ஒத்த ஒரு வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, வசனங்களை குறிச்சிக்கோங்க. யோவான் 15:18-19 ரொம்ப முக்கியமானது. யோவான் 15:18-19. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நீங்கள் உலகத்தார் அல்ல. நல்ல ஆழமாக எழுதிக்கும். நான் உலகத்தான் அல்ல, உலகத்தில் இருக்கிறேன். நான் உலகத்தான் அல்ல, எனக்கு வேற ஒரு உலகம் இருக்குது. நான் பரதேசி இந்த உலகத்தில். பேதுரு எழுதும்போது சொல்லுவா, சிதறி இருக்கிற பரதேசிகளுக்கு, நான் பரதேசத்தை சேர்ந்தவன். பரதேசம் அப்படின்னா வேறு தேசம். இந்த தேசத்தில் இருக்கிறேன், என்னுடைய குடியுரிமை இந்த தேசத்தில் இருக்குது. ஆனால் நான் இந்த உலகத்தான் அல்ல. இது ஆழமாக நமக்கு தெரியணும். நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடி, இந்த உலகத்திலிருந்து நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படிங்கிறதையும் நம்ம அறியணும். அப்படி இருக்கும்போது உலகம் நம்மளை பகைக்கும். உலகம் உங்களை பகைக்கிறதுன்னு சொல்கிறாரு. கலாத்தியர் 1:4 வாசியுங்கள்.
அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு மரித்ததனுடைய நோக்கமே இப்போது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்க முடியும். இந்த வேர்ல்டு சிஸ்டம், இன்றைக்கு இருக்கிற இந்த ஈவில் வேர்ல்டு சிஸ்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி தான் இயேசு சிலுவையில் மரித்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வாசிக்கிறோம். 2ஆம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இங்கே யாராகிலும் நம்மள யாராகிலும் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் வேதம் சொல்லுது பிதாவின் அன்பு அவரிடத்துல இல்லை. எஸ்ஸோ நோவா நீங்கள் எப்படின்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் இந்த வேர்ல்டு சிஸ்டத்தில் தப்பு இல்லைன்னு சொல்லி அதை அன்பு கூர்ந்தாங்கன்னா பிதாவின் அன்பு அவரிடத்துல இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இது எதுவுமே பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:12 வாசியுங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பிரியமால் இப்போ இந்த வேர்ல்டு சிஸ்டம் 7 காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். இந்த ஆவி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறது விண்டு, காற்று. நம்மளால் தென்றல் காற்றையும் பார்க்க முடியாது, புயல் காற்றையும் பார்க்க முடியாது. ஆனால் தென்றல் காற்றை நாம் உணர முடியும், அதே போல் புயல் காற்றை நம்ம அனுபவிக்க முடியும், அதனுடைய தாக்கத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் தென்றலையும் கண்ணால் பார்க்க முடியாது, புயலையும் கண்ணால் பார்க்க முடியாது. அதே போல் உலகத்தினுடைய ஆவி, எவ்வளோ உலகத்தர போல் வாழணும், அந்த பெயர் புகழ் வேணும், அந்த வசதி வாய்ப்புகள் வேணும். அந்த உலகத்தில் என்ன ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுதோ அந்த ஸ்பிரிட் ஊழியக்காரர்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுமையானால் அவங்க உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் இருக்காங்க, சினி ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, அதே போல் ஸ்டார் ப்ரீச்சர்ஸும் இருக்கிறார்கள். நட்சத்திர விளையாட்டு வீரர், நட்சத்திர நடிகர், நட்சத்திர ஊழியக்காரர். பிரியமானவர்களே, அந்த ஸ்பிரிட், அதே போல் ஒரு அமைப்பு, அதே போல் பவுன்சர்ஸ் அரவுண்ட், சுற்றி பவுன்சர்ஸ் வச்சுக்கலாம், எல்லாம் அப்படியே உலகத்தார் மாதிரியே இருக்கலாம். அது உலகத்தினுடைய ஆவி. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, விளங்கி கொள்வதற்காக சொல்கிறேன். பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிற, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல். நம்ம மினிஸ்ட்ரி, நம்ம லைஃப்பில் த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட் ஷுட் நாட் அட்டாக். ஸோ உலகம்னு சொல்லும், உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடாதுங்கும்போது ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு நம்மை கரைப்படுத்தக்கூடாது. 2வது, நேரங்களுக்கு வேகமாக போகிறேன், கொலோசியர் 2:20 குறிச்சிக்கோங்க. அதில் 2 காரியங்கள் பார்க்குறோம். நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், நான் கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்திருக்கிறேன். வழிபாடு அப்படின்னு சொன்னால் ஒரு வழியை பாடுவது, ருடிமெண்ட்ஸ், சடங்குகள். நான் உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு நான் மரித்திருக்கிறேன்னா, நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானா, பிரியமான உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்திருக்கிறேனா ஒரு கேள்வி வருது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உலகத்தின் வழிபாடுகள் மாதிரி நிறைய காரியங்களை ஏன் என்னன்னே கேட்க மாட்டோம். பிள்ளைக்கு மஞ்சள் நீராட்டு விழா வைப்போம். என் பிள்ளை இப்போ வயசுக்கு வந்துட்டான்னு ஊரெல்லாம் கொட்டடிக்கணும். வர்றவெல்லாம் அந்த பிள்ளைக்கு காசு கொடுக்கணும். எதுக்கு அதை செய்கிறோம்? அந்த பிள்ளை கையில் ஏன் காசு கொடுக்குறாங்க? அது எதுலேருந்து வந்தது? ஏன் நம்ம பையனும் தான் வயசுக்கு வந்தேன், என்னைக்கா மீட்டிங் வச்சோம்மா? என் பையன் வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி மீட்டிங் வச்சோம்மா?
அவனும் தான் பருவநிலை அடையிறான், அவனுக்கும் தான் மாற்றம் வருது. என் பொண்ணுக்கு மாத்திரம் ஒரு பருவநிலையில் மாற்றம் வந்தோன்னா ஊரெல்லாம் சொல்கிறோம். அவள் கையில் கொடுக்குற காசு என்ன தெரியுமா? அவளுக்குள்ள புக்கிங் பண்ணி என் பிள்ளை ரெடி ஆகிட்டான்னு ஊரெல்லாம் சொல்கிறது. அது என்னன்னே தெரியாமல் நம்மளும் வச்சுக்கிறோம். திராவிட கழகத்தில் வைப்பாங்களா? அது பைபிளில் இருக்கா அப்படி ஒரு விழா? கிடையாது. தாய்மாமா கொண்டு வந்து காசு கொடுக்கணும். பையன் வயசுக்கு வந்துட்டான்னு அத்தை கொண்டு வந்து காசு கொடுக்கலாம். யாராவது புக் பண்ணுறாங்களா அவனை? இல்லையே. இப்போ நம்மளை கூப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு சின்ன பேர் மாற்றி ப்ரேயர் மீட்டிங். மஞ்சள் நீராட்டு விழான்னா புனித நீராட்டு விழா. அடிக்கடி சொல்லுவோம்ல, ஒரு குடிகாரன் தான் ஆறுமுகம்னு. அவன் பேப்டிஸ்டனுக்கு வந்தான். 5000 ரூபா பாஸ்டனுக்கு வேண்டிய ஆலோசனைலாம் சொல்லி நீ குடிக்கூடாலாம் சொல்லி அவனுக்கு பேப்டிஸ்டம் கொடுத்தார். ஆறுமுகத்தை முக்கிய எடுத்து இது முதற்கொண்டு நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாயினார். சந்தோஷமாக போயிட்டான். ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு 3-4 நாள் ஆச்சு. ஆனால் அவனுக்கு அந்த குடியை விட முடியலை. அப்படியே சோதனை வருது. அந்த பாட்டிலை பார்த்தா அப்படியே ஈக்குது. பாட்டில் என்ன செய்தவன ஈக்குது. ஒன்று எடுத்தான் பாட்டில். பக்கத்தில் பக்கெட் தண்ணி இருந்துச்சு. ஒரு முக்குனா இது முதற்கொண்டு நீ சர்ப்பத்தென்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி எடுத்தான். அடிச்சிட்டான். கோயிலுக்கு வாரான். ஒரே ஸ்மெல்லு. பாஸ்டர் என்னடா திறக்கா? அதெல்லாம் விட்டுட்டேன் சாமி. ஸ்மெல் வருத? இல்லையே. நீ என்ன பண்ண? இதை குடிச்சிருக்கடா? நான் சர்பத்து குடித்தேன். சர்பத்? ஆமாம். அதை எடுத்து தண்ணியில் முதற்கொண்டு இது முதற்கொண்டு நீ சர்பத் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி குடிச்சிட்டேன் சாமின்னு நான். அதே மாதிரி தான் மஞ்சள் நீராட்டு விழான்னு பேரை மாற்றி புனித நீராட்டு விழான்னு வச்சுக்கணும். ப்ரேயர் மீட்டிங்கு, ஸ்தோத்திர கூட்டம், அப்புறம் சீமன் வைப்பாங்க. கவர் கொடுக்குறாங்க. கவரில் பவர் இருக்குது எனக்கு சொல்லிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன? உலகத்தின் வழிபாடுகள். இன்னும் அந்த வழிபாடுகளுக்கு நம்ம மறிக்கலை. பர்த்டே கொண்டாடுறோம். ஏன் அப்படி கேக்கை வெட்டுறோம்? ஏன் அந்த கேக்கை முழுங்குறோம் தெரியலை. ஏன் வளைகாப்பு போடுறாங்க? காப்புன்னா என்ன தெரியலை. வழிபாடுகளுக்கு நம்ம மறிக்கலை. வேதத்துக்கு சம்பந்தமாக தெரியாது. பிரியமானவர்களே, இந்த காலையிலே சில ஊழியர்கள் எனக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருந்தாங்க. இன்றைக்கு இயேசு பரமேறின நாள் என்று சொல்லி. ஆம பிரியமானவர்களே, 24ஆம் தேதி பெந்தைகோஸ்தே நாள். எப்படிங்க 24 பெந்தைகோஸ்து அப்படின்னு சொன்னால், இயேசு மரித்து உயிர்த்தல்னு 7 வாரங்கள் தள்ளி. இயேசு எப்போ மரித்து? ஈஸ்டர் இல்லையா? ஈஸ்டரா? ஓ, ஈஸ்டர்லேருந்து தான் டே ஆஃப் பெண்டெகாஸ்ட் கால்குலேட் ஆகுதா? அஸ்டார்டே பண்டிகையிலேருந்து. ஈஸ்டர் எப்படிங்க கால்குலேட் பண்ணுறாங்க? அது மார்ச் 23 சூரிய பகவான் பூமத்திய ரேகை கடக்கிற நாள். சரி, அதுக்கு அடுத்தால வர்ற பௌர்ணமி, அந்த பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு தான் ஈஸ்டர். அப்படியா? அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கும் சூரியன் பூமத்திய ரேகை கடக்கிறதற்கும் பௌர்ணமி எல்லாத்துக்கும் கனெக்ஷனா? இல்லைங்க, அது அஸ்டார்டே பிறந்த நாள். இந்த அஸ்டார்டே பிறந்த நாளில் இருந்து பிரியமானவர்களே 30 நாள் கழித்து தான் என்னது? இயேசு பரமேறினாராம். இயேசு பரமேறினதுலேருந்து 10 நாள் கழித்து தான் பெந்தைகோஸ்தே பண்டிகை. அந்த இஸ்ரவேலுடைய பெந்தைகோஸ்தே பண்டிகைக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இயேசு மரித்தது அவங்களுடைய பஸ்கா பண்டிகை அன்றைக்கு. பெந்தைகோஸ்தே பண்டிகை என்பது அந்த பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து வந்த வாரங்களின் பண்டிகை. பிரியமானவர்களே, அது இந்த வருஷம் மே மாதம் 21 வருது. யூதருடைய பெந்தைகோஸ்தே பண்டிகை. இது கிறிஸ்துடைய பெந்தைகோஸ்தே பண்டிகை யூத பெந்தைகோஸ்தே பண்டிகையை சார்ந்தல்ல, அஸ்டார்டேயை சார்ந்து, அஸ்டார்டேயுடைய பிறந்த நாளை சார்ந்து இயேசு பரமேறினது, இயேசு பரிசுத்த ஆவியை பொழிந்தள்ளப்பட்டது. இந்த அஸ்டார்டே பண்டிகை எப்படி வருது?
அது பூமத்திய ரேகை சூரியன் கிடக்கிறார். அதுக்கு அடுத்த பௌர்ணமி, அந்த பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு. அது என்னங்க அடுத்த பௌர்ணமி ஞாயிறு? சூரிய பகவானுக்கும் நிலா தேவதைக்கும் பிறந்தது அஸ்டார்டி. அதுலேருந்து கணக்கு வச்சுட்டு நம்ம ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். இந்த பண்டிகை பவுல் கொண்டாடினாரா? இன்னும் நம்மளால் வழிபாடுகளுக்கு மறிக்க முடியலை. இன்னைக்கு பேர் கிறிஸ்தவர்களை விட இஸ்ரவேல் என்னும் என்பவளுடைய பாவத்தை விட யூதாவுடைய பாவம் அக்கிரமம் அதிகமாக இருக்கு. பிரியமல், நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிக்கணும். உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அதே வசனம் திரும்ப வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. இந்த உலக வழக்கம் அப்படிங்கிறது அங்கே ட்ரெடிஷன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சடங்குகள், பாரம்பரியங்கள். பாரம்பரியங்களில் ரெண்டு உண்டுங்க. ஒன்று நல்லது. பவுல் சொல்கிறாரு, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவித்தேன். அதான் ட்ரெடிஷன். அவர் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவித்தார். நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டில் லாசரு சாவியை கொடுத்து சொன்னேன், எனக்கு கிடைச்ச கிருபை, எனக்கு தெரிந்தது, எனக்கு பேப்டிசம் கொடுத்த லாசரு ஐயா. நான் ஆரம்பத்தில் ஒரு சில மாதங்கள், ஒரு 1.5 வருஷம் நான் வளர்ந்தது சிஸ்டர் சாரணஜம்மா பிரசங்கம், லாசரு ஐயா பிரசங்கம். இவங்க தவிர யார் பிரசங்கமும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பாஸ்டர் சுந்தர ஐயா. கொஞ்ச நாட்கள் சாம்சன் ஐயா கேட்டிருக்கேன். அதிகமாக நான் சுந்தரையாவோடு நின்று சுந்தரையாவுக்கு மொழிபெயர்த்து. ஏன்னா சாம்சரையாவை நாங்கள் ஒன்றா இருந்தால் கூட மாலையில் அவங்க பேசுவாங்க, நான் ஊழியத்துக்காக வெளியே போயிடுவேன். ரொம்ப அவங்களுடைய பிரசங்கங்கள் கேட்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சதில்லை. ரொம்ப அன்பாக ஐக்கியமாக இருப்போம். ஆனால் மாலையில் அவங்க பேசும்போது நான் வெளி ஊழியங்களுக்கு போகிறதுனால அதிகமாக அவங்களுடைய பிரசங்கம், அப்போ இந்த கேசட்டு யூடியூப்லாம் கிடையாது, பிரியமாக இல்லை, அதிகமாக எங்கள் பிரசங்கங்கள் ரொம்ப கேட்டது கிடையாது. சுந்தரையா பிரசங்கம் கேட்டிருக்கேன், சாரணஜம்மா பிரசங்கம், பாஸ்டர் லாசரு இந்த 3 தான் எனக்கு அடிப்படையில் தெரியும். பிரியமானவர்களே, நான் பெற்றுக்கொண்டதே நான் ஒப்பு கொடுக்குறேன். அதான் ட்ரெடிஷன். இந்த ட்ரெடிஷனில் எது எது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்குமோ அந்த பாரம்பரியத்தை நம்ம விடணும். அந்த பாரம்பரியத்தை விடணும். 1977 எனக்கு திருமணம் ஆகுது. அப்போ எனக்கு 25 வயது. எப்படி இந்த வார்த்தைலாம் என் வாயில் வந்ததுன்னு தெரியாது. சில காரியங்களை குறித்து சுந்தரையா கேட்குறாரு, உங்கள் கஷ்டம் என்ன, உங்கள் வழக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்கள் கஷ்டம் என்னன்னு கேட்டார். 25 வயது பையன். ஒருவேளை நான் அந்த திராவிட இயக்கத்தெல்லாம் இருந்ததுனால அது எனக்கு வந்திருக்கலாம். 25 பையன் பாஸ்டர் சுந்தரையாட்ட பதில் சொன்னேன், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், கன்வீனியன்ஸ் மட்டும்தான் பாஸ்டர். கஷ்டமெல்லாம் எதுவும் இல்லை, கன்வீனியன்ஸ் மட்டும்தான் பாஸ்டர் அப்படின்னு. எது வசதியோ அப்படி செய்யணும், எந்த கஷ்டமும் வேண்டாம். எந்த பாரம்பரியத்தை நாங்கள் பெரிய பாரம்பரியம் முழுவதுமே தவறு என்று சொல்ல மாட்டேன். நம்ம பெற்றுக்கொண்டதை நம்ம கொடுக்குறோம். ஆனால் அது வேதத்துக்கு, ஒரு ஒழுக்க நெறிமுறைக்கு அது தவறாக இருக்குமேயானால் அந்த ட்ரெடிஷன் நமக்கு வேண்டாம். அந்த ட்ரெடிஷன் நமக்கு வேண்டாம். அதனால் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் உலக பாரம்பரியத்தின்படி நம்ம பிழைக்க வேண்டாம். எல்லா பாரம்பரியமும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், எல்லா ட்ரெடிஷனும் தப்பு. நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்குது, நமக்கென்று ஒரு உடை இருக்குது, கண்ணியமாக உடை அணிகிறோம், அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கெங்கே அது உலக வழிபாடை ஒட்டி போகுதோ அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். உலகத்தின் ஆவி, உலகத்தின் வழிபாடு, உலகத்தினுடைய பாரம்பரியம். 4ஆவதாக வாசிங்க, யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படிங்கிறார். பிரியமானவர்களே,
அதுக்கு முன்னால் பார்ப்பீங்கன்னா பரிசுத்தமான சகோதரரே அப்படிலாம் சொல்லிட்டு வந்தவர் இந்த இடத்துல ரொம்ப கடினமான சொல்ல பயன்படுத்துகிறாரு. விபச்சாரிகளேங்கிறார். இந்த சொல் எப்படி சரி? கொஞ்சம் விளக்குறேன் பாருங்க. ஒரு புருஷனுடைய மனைவி அந்த தன் புருஷனை பகைக்கிற ஒருத்தனை, ஜென்ம பகைக்கிறான் ஒருத்தன், கொலை வெறியாக பகைக்கிறான். தன் புருஷனை பகைக்கிற ஒருவனை இந்த பெண்ணை லவ் பண்ணால் அந்த பெண்ணை என்னன்னு சொல்லுவான்? அவளை என்னன்னு சொல்லலாம்? விபச்சாரக்காரி. என் இயேசுவை இந்த உலகம் பகைத்தது. என் இயேசுவை பகைத்த உலகத்தை சிநேகிக்கிற ஒருவன் யார்? சொல்லுங்க. விபச்சாரக்காரன். உலகத்தார் உலகத்தை சிநேகிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இயேசுவை நேச மணாளனாக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் அந்த இயேசுவை பகைத்த உலகத்தை சிநேகித்தால் அவன் யாரு? விபச்சாரக்காரன் தானே. அது கேட்க பயமாக இருக்குல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்குது. நான் பைபிள்லேருந்து அதுக்கு ஒரு வசனம் காட்டுறேன். நிறைய வசனம் இருக்குது, ஒரு வசனம் காட்டுறேன். 2 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. என் புத்தியீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். நீங்களும் கூட என் புத்தியீனத்தை கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. சற்றே சகித்தால் நலமாக இருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. இது வரைக்கும் சகிச்சிருக்கிறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினாலே உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி மனசு கிறிஸ்துவை பற்றும் உண்மை நின்று அந்த லாயல்ட்டி. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு ஒரு பொண்ணுக்கு, அவள் மனசு இன்னும் 2 பேர் மேலே அலபாயுமானா அது என்ன பொம்பளை? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அந்த மனசு அந்த புருஷனை பற்றும் உண்மை நின்று விலகுனா எப்படி கற்பு போயிடும்? அதே போல் கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னியாக நம்ம நியமிச்சிட்டோம். அந்த அவருக்கு இருக்கிற ஒரு லாயல்ட்டி, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த உண்மை நின்று நம்ம மனம் விலகுமானா அது விபச்சாரம். உலக சிநேகம், உலகத்தின் ஆவி, உலகத்தின் வழிபாடு, உலகத்தின் பாரம்பரியம், உலக சிநேகம். 5வது ஒன்று சொல்லும் வேகமாக. இப்போ 2 கொரிந்தியர் 1:4 இதே தனி பிரசங்கம். அதனால் என்னென்ன உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுற. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உண்டான கேட்டு, கரப்ஷன் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலக சிஸ்டத்தில் ஒன்று இருக்குது. லஞ்சம் கொடுத்தா வேலை வாங்கிடலாம், ஒரு கரப்ஷன். கள்ளத்தராசு, கர்த்தருக்கு அருவருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லோரும் செய்கிறாங்க. ஒரு சின்ன பொய் சொல்லலாம். உலகத்தில் உண்டான கேட்டுக்கு, கரப்ஷனுக்கு நம்ம தப்பிக்கணும். உலகத்தில் எல்லாம் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. உலகத்தினுடைய ஸ்பிரிட், உலகத்தினுடைய வழிபாடு, உலகத்தினுடைய பாரம்பரியம், உலகத்தினுடைய ஸ்நேகம், உலகத்தினுடைய கரப்ஷன். 6வது வசனம் சொல்லி கடந்து போகிறேன். ரோமர் 12:1-2 உலகத்தினுடைய வேஷம், ஃபேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. ஏதோ ஒரு வேஷம் வேணும். நாங்கள்லாம் பக்தியின் வேஷம்லாம் தரிக்க மாட்டோம், பக்தியின் வேஷம்லாம் தரிக்க மாட்டோம். அப்படியே பைபிளில் சொல்லியிருக்கு. பக்தியின் வேஷம் தரிக்கலைன்னா யார் வேசியின் வேஷம் தரிக்கணுமா? என்ன வேஷம் எனக்கு வேணும்? ஊழியக்காரனுக்கு பக்தியின் வேஷம் இல்லாமல் என்ன வேஷம் வேணும்? சினிமாக்காரன் வேஷம் வேணுமா? என்ன வேஷம் வேணும்? அங்கே பக்தியின் வேஷம் தரிக்காதன்னு சொல்லலை, பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவளை விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கு. நம்முடைய வேஷம் பக்தியின் வேஷம்தான் இருக்கணும். நம்ம தோற்றமே பக்தியின் தோற்றமாக தான் இருக்கணும். பிரியமானவர்களே, உலகத்தின் வேஷம் இருக்கக்கூடாது. நிறைய வசனங்கள் சொல்ல நேரம் இல்லை. அருமையான ஒரு செயல் உண்டு சிவஞான போதத்தில்.
செம்மலர் நோந்தால் சேர விட்டு அம்மலம் கழுவி அன்பரோடு மருவி மாலர நேய மலிந்தவர் வேடமும் ஆலயம்தான் அரண் எனத் தொழுமே. என்னன்னா, பலியாகி சிவந்த பாதங்களை உடைய அவரை சேர விடாமல் என்னை தடுக்கிற எல்லா மலத்தையும் கழுவி, அசுத்தத்தையும் கழுவி, செம்மலர் நோந்தால் சேர விட்டு அம்மலம் கழுவி அன்பரோடு மருவி, அவரோடு ஒன்றாகி அன்பரோடு மருவி மாலற எல்லா மாய்மாலத்தையும் நீக்கி போட்டு நேயம் மலிந்து அப்படி அன்பினால நிறைந்து அவர் தான் வேடமும் ஆலயம்தான் அரணன்னு. என்னை பார்த்தா அவரை மாதிரி இருக்கணும், அவருடைய வேஷம். அவர் தான் வேடமும் எனக்குள்ளே அவர் இருக்கணும். அவர் இருக்கிற ஆலயமாக நான் இருக்கணும். வெளியே பார்த்தா அவர் வேஷம், உள்ளே பார்த்தா அவர் தங்குற ஆலயம். அவர் தான் வேடமும் ஆலயம்தான் அரணன்னு. அதான் ரூல்னு வச்சு தொழுமே அப்படி தான் வச்சு ஆராதிக்கணுமா. பிரியமால் சிவஞான போதத்தில் அது இருக்குது. அது நம்ம இலக்கியம். செம்மலர் நோந்தால் சேர ஒட்ட அம்மலம் கழுவி அன்பரோடு மருவி மாலர நேய மலிந்தவர் வேடமும் ஆலயம்தான் அரணென தொழுமே. நம்ம வேஷமே நம்ம கர்த்தருடைய பிள்ளை என்று காட்ட வேண்டும். சரி பிரியமானல, 7வது ஒன்று பார்த்து முடிப்போம். இந்த கரையை பற்றி பார்க்கும்போது பிரியமானவர்களை நிறைய வசனங்களை விட்டு கடந்து போகிற நேரம் கருதி 7வது 1 கொரிந்தியர் 2:6. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. நமக்கு உலக ஞானம் வேண்டாம், இப்பிரபஞ்சத்தின் ஞானம் நமக்கு வேண்டாம். அப்போ உலகத்தால் கரைபடக்கூடாது அப்படின்னு, உலகத்தால் ரொம்ப ஞானமாக நடக்கிற மாதிரி. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர், குற்றப்படத்தில் விளக்கத்துக்காக சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரர் ஒரு சபைக்காக ஒரு இடம் பார்த்துருந்தார், நல்ல ஒரு வீடு. என்ன கூப்பிட்டு போகிறார், கூப்பிட்டு போய் இந்த வீட்டை காட்டுற, ரொம்ப அழகாக இருக்குது, இவ்வளோ வாடகைலாம் சொல்கிறார். நான் கேட்டேன், இதுக்கு புரோக்கரேஜ் எவ்வளோ பாஸ்டர், இதுக்கு புரோக்கரேஜ் எவ்வளோ பாஸ்டர்னு. நான் ஏன் புரோக்கரேஜ் கொடுக்குறேன், எங்கள் அத்தானை கூப்பிட்டோம், அத்தான்னா அக்கா வீட்டுக்கார், எங்கள் அத்தானுக்கு வீடு பார்க்குற மாதிரி பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் நான் புக் பண்ணிக்கிட்டேன். வீடு பார்த்து யாருக்கு பார்த்த மாதிரி பார்த்தாங்களா, அத்தானுக்கு பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. எவ்வளோ ஞானம் பார்த்தீங்களா. அத்தான் வீடு எடுக்கலை, இவர் எடுக்கார், இவர் புரோக்கரேஜ் கொடுக்க வேணாம்ல. பிரியமானவர்களே, உலக ஞானம். அப்புறம் அதே மாதிரி தான் விசுவாசியும் டைத்து கொண்டு வந்து கொடுப்பான். கொடுக்குற மாதிரி எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் தான் நமக்கு அளக்கப்படும். இந்த ஞானம்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கட்டும். அப்போ இந்த உலகத்தின் ஆவி, உலகத்தினுடைய வழிபாடு, உலகத்தினுடைய பாரம்பரியம், உலகத்தினுடைய ஸ்நேகம், உலகத்தினுடைய ஃபேஷன், இதெல்லாம் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். சரி, உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. இன்னொன்று, யூதா 1:12 வாசியுங்கள். யூதா 1:12. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இவங்க உங்கள் அன்பின் விருந்துகளில் உங்களோடு கூட விருந்துண்டு உங்களை கரைப்படுத்திடுறாங்க. இவங்க உங்களை கரைப்படுத்திடுவாங்க. யார் இவங்க? முன்னால் உள்ள வசனத்தை பார்ப்போமானா, கள்ள போதகர்கள், தேவ வசனத்தை புரட்டுகிறவர்கள். பிரியமல், இவளுக்கு விரோதமாக நான் போராட வேண்டும். அவர் சொல்கிறார், 2ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடுவது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் கவனிய, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. விசுவாசம் என்பது கிறிஸ்டியன் லைஃப். நம்மளாம் விசுவாசி, நம்ம லைஃப் ஸ்டைல்.
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக, அந்த விசுவாச வாழ்க்கைக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று போராட வேண்டும் என்ற சொல் ஒண்டிக்கு ஒண்டி நிற்கணும். நீயா நானா பார்த்துரும். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம், அவங்க கொடுத்த வாழ்க்கை முறை, அந்த போதனை, அதுக்காக நிற்கும்படி நீங்கள் ஒண்டிக்கொண்டி போராட தைரியமாக இருக்கணும்னு எழுதி உங்களுக்கு உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அடுத்த வசனம், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இவங்க கரையாக இருக்கிறாங்க. அப்படியே அந்த வசனத்தை புரட்டி அப்படியே உள்ள திணிப்பாங்க. பிரியமல்ல பலமுறை சொல்லியிருக்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முழு அதிகாரம் வாசிக்கணும். கள்ளப்போதகர்கள், கள்ளப்போதல் உங்களுக்குள்ளும் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறாரு, கள்ளப்போதகர்கள் உங்களுக்குள்ளும் இருக்கிறார்களே அப்படிங்கிறார். அப்போ இந்த 2000 ஆண்டு கழித்து இன்றைக்கு கள்ளப்போதல் இருப்பாங்களா மாட்டாங்களா? கள்ளப்போதகர்கள், கள்ளப்போதகம் நம்மை கரைப்படுத்திடும். பிரியமல்ல, அன்றைக்கு ஆரம்ப நாட்களில் பவுல் 2வது பயணத்தினுடைய முடிவில் எபேசில் அங்கே உள்ள சில ஊழியர்களை கூப்பிட்டு ஒரு ஊழியக்கார கூட்டம் நடத்துகிறார். ஒரு பாஸ்டர் ஃபெல்லோஷிப், எல்லாம் அவர் நியமித்த ஆட்கள். எபேசியில் அவர் நடத்த அந்த ஃபெல்லோஷிப்பில் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே சொல்கிறாரு, உங்களுக்குள்ளும் சிலர் ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள். அன்றைக்கு அந்த பாஸ்டர் ஃபெல்லோஷிப்பில், இங்கே யாரையும் நான் சொல்லலை, அன்றைக்கு அந்த பாஸ்டர் ஃபெல்லோஷிப்லேயே ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் இருப்பாங்களான்னா, இன்றைக்குள்ள பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில் எத்தனை ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் இருக்கும்? அன்றைக்கே பேதுரு சொல்கிறார், உங்களுக்குள்ள கள்ளப்போதகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். பிரியமானவர்களே, இந்த கள்ளப்போதகர்கள் நம்ம கரைப்படுத்திடக்கூடாது, நம்ம விசுவாசிகளை கரைப்படுத்திடக்கூடாது. கள்ளப்போதகம் ஒரு 7-8 விதமான போதகங்களை குறித்து நான் சொல்கிறேன். கள்ளப்போதகங்கள் வேகமாக குறிச்சிக்கோங்க, நினைத்துக்கொள்ளுங்க. எல்லோரும் விலைக்கு சொல்ல முடியல, கருத்து இதுதான். கள்ளப்போதகம் நம்ம கரைப்படுத்தக்கூடாது. என்னென்ன கள்ளப்போதகம்? 1, பரிசேயரின் போதகம். பரிசேயர்னாலே ஸ்பெஷல் சில்ட்ரன். பரிசேயர் ஸ்பெஷல் சில்ட்ரன். நாங்கள் தான் பரிசுத்தம், நாங்கள் தான் ரைட்டு அப்படின்னு நிற்பாங்க. தங்களுடைய பிரதிஷ்டைகளை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. இவங்களை பற்றி நிறைய படிச்சிருக்கு. இந்த கள்ளப்போதல் நெத்தியிலெல்லாம் அப்படி வீங்கி இருக்குமா, காயங்காயமாக இருக்குமா, ஏன்னா சோகத்தில் போய் முட்டிக்குவாங்க. ஏன்டா சோகத்தில் முட்டிக்கிறீங்கன்னா, அவங்க வெளியே போகும்போது கண்ணை ஏறெடுத்து எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாங்க. அப்படியே போகும்போது எங்கேயோ முட்டிக்குவாங்களாம். அப்படி முட்டின மாதிரி தெரியணும்னு சொல்லி அங்கங்கே இடிச்சுக்குவாங்களாம். ஆனால் விதவைகளுடைய வீடுகளை போய் படிச்சுப்பாங்க. வெளியே இந்த சீன் காட்டுவாங்க, நாங்கள் தான் பிரச்சிட்டை, நாங்கள் தான் பரிசுத்தம், எல்லாம் சீன் காட்டுவாங்க. ஆனால் துணிந்து பாவத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இப்படிலாம் நடக்குதாயான்னு. ஆண்டவர் மன்னிக்க தயவுபடுத்திருக்கார், உங்களுக்கு தெரியாதான்னார். வாய மூடிக்கிட்டேன். இப்படிலாம் நடக்குதாயா அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் மன்னிக்க தயவுபடுத்திருக்காருன்னார். அதனால தான் இயேசு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கள். யாருக்கு மன்னிக்க மாட்டார்? பிதாவே அவர்களுக்கு மன்னியாதிரும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறார்கள். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்தவர்களை பிதா எப்படி மன்னிப்பார்? மன்னிக்கவே மாட்டார். அவள் தான் தெரியுமே. மன்னிக்க தயவுபடுத்திருக்கார், துணிஞ்சு பாவத்தை செஞ்சுட்டு. பரிசேயருக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். வசனத்தை அப்படியே புரட்டுவாங்க. நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா கவிழ்ந்துடுவோம். நம்பர் 2, நிறைய சொல்லணும்னு துடிப்பாக இருக்குது, வேகமாக போகிறேன். 2வது, சதுசேயருடைய உபதேசத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். சதுசேர் ஜஸ்ட் இந்த சைடு ஆப்போசிட். அவங்க இந்த மறுமை, வருகை, பரலோகம் இதெல்லாம் நம்பி கிடையாது. இன்றைக்கி வாழணும், ஆண்டவரை நம்பி நல்லா வாழணும்.
ஒருத்தர் ஓப்பனாக பேசுகிறார். ஒரே ஒரு தடவை டிவியில் அதை கேட்டேன் பல வருஷத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் அதை பார்த்தாலே பயம் தொடுறதில்லை, ஏன்னா அது கரைப்படுத்திடக்கூடாதுல்ல. அவர் சொல்கிறாரு, பாதம் ஒன்றே போதும். அந்த பாட்டை சொல்லிவிட்டு, இதெல்லாம் அறிவு இல்லாமல் எழுதின பாட்டு. ஏசு பாதம் போதும், ஏசு பாதம் போதும்னா இருக்கணும். அந்த பாதத்தின் கீழ் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் நம்முடையது, அதுவும் நம்முடையது. பாதம் ஒன்றே போதுங்கிறது என்ன தான் தப்பு, அறிவில்லாமல் எழுதுனது. இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும். ஏன்ட்ட ஒரு நாள் ஒருத்தர் ஒரு ஹேண்ட்பில் கொண்டு வந்தார். உங்களுக்கு சொந்த வீடு கிடைப்பதற்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி ஒரு ஜெபம் வச்சுருக்காங்க, ஏன் ஹேண்ட்பில் காட்டுறாரு. நான் பார்த்துட்டு சொன்னேன், உங்களுக்கு சொந்த வீடு வேணுன்னா அங்கே போங்க, பரலோகத்தில் வீடு வேணுன்னா இங்கே வாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை வாழ்வதற்கே. இது சதுசேயம். இன்னொன்று இருக்குது, ஏரோதியர். இந்த அரசாங்கத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணணும். நமக்கு அரசாங்கத்துடைய செல்வாக்கு வேணும். ஏரோதியர். இந்த மூன்றுமே இயேசு புளித்தமா அப்படின்னு சொல்கிறார். பரிசேயுடைய புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா மா முழுவதையும் புளிப்பாக்கிறோம். பரிசேயுடைய உபதேசத்துக்கு இடம் கொடுத்தாலும் புளிப்பாயிரும். அப்படியே பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லி மிஞ்சின நீதிமானா போயிடும். சதுசேயருடைய உபதேசத்துக்கு இடம் கொடுத்தாலும் கெட்டு போயிடும். உலகம் 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 அப்படின்னு போய் பரலோகத்தை விட்டுருவோம். ஏரோதியர், இந்த உலகம், இந்த ஆட்சி, ஏரோடைய சப்போர்ட் வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி தேவனை நம்முடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்வது எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குங்கிறதையும் மறந்துடும். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசம்னு பார்ப்போம். இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம் என்ன அப்படின்னு பைபிளில் கொடுக்கல. இந்த நிக்கோலா யாருன்னு பைபிளில் கொடுக்கல. அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க ஒரு 7 பேரை அந்த பந்தி விசாரிப்பதுக்காக ஏற்படுத்துனாங்க. அதில் ஒரு நிக்கோலாய் இருக்கார். அந்த நிக்கோலாய் தான் இது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் ஆதாரம் கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரா பிபிலிக்கல் இன்ஃபர்மேஷனில் இவங்களுடைய உபதேசம் என்னன்னு இருக்குது. இந்த நிக்கோலாய் மதஸ்தர் இந்த கிட்டத்தட்ட கிருபையின் உபதேசம், எல்லாம் கிருபை. அவன் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். எப்படி வேணாலும் நம்ம வாழலாம். இது தப்பு, அது தப்பு, இதை தீண்டாத, அதை சாப்பிடாத, இப்படி இல்லை, இப்படி உடுத்து, அப்படி உடுத்து, ஒன்றுமே வேண்டாம். நம்ம இஷ்டப்படி இருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும், நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். இது நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம். பரிசேயுடைய உபதேசம், சதுசேயுடைய உபதேசம், ஏரோதியுடைய உபதேசம், நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம். 5வது பீலேயாமின் உபதேசம். பீலேயாமுடைய உபதேசம்னா என்ன, ரொம்ப நமக்கு தெரிய வேண்டியது. பீலேயாம் ஒரு நல்ல புகழ்பெற்ற தீர்க்கதரிசி. அவன் வாயில் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே நடந்துடும். பிரியமானவர்களே, பல 100 மைலுக்கு அப்பால் கூட அவனுடைய புகழ் அன்றைக்கே பரவி இருந்தது. இதே போல் டிவி கிடையாது, யூடியூப் கிடையாது, மீடியா கிடையாது. அந்த காலத்திலேயே 100 மைலுக்கு அப்பாலேயே அவனுடைய புகழ் பீலேயாம் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே நடந்துடும். பீலேயாம் யாவே தேவனை கண்ணால் கண்டவன், கண்ணால் பார்த்துருக்கான் தெய்வத்தை. நல்ல ஒரு பக்தி உள்ளவன். இவன் இஸ்ரவேலை சபிக்கும்படியாக அங்கே மோவாபின் ராஜா பாலாக் அவனை கூப்பிட்டு விட்றான். இவனை ஜெபம் பண்ணுறான். நல்லா ஜெபிக்கிற ஊழியக்காரன். ஆண்டவரே போகலாமா, ஆண்டவர் போகக்கூடாதுன்ட்டார். உடனே வந்து சொல்கிறான், இல்லைப்பா ஆண்டவருக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம், நான் வரலன்ட்டான். இப்போ பாலாக் என்ன செய்கிறான், பேரம் பேசுகிறான். இன்னும் கொஞ்சம் கூடலாம், இதெல்லாம் தாரேன். எதில் வச்சு அனுப்புனான்னு தெரியலை, சொன்னால் அப்புறம் தப்பாக பேர் விட்டுருவான். போய் பேரம் பேசுகிறான். நீ வந்து சபிப்பா, ஆண்டர் தான் முதலே வேண்டான்னு சொல்லியிருக்கார்ல. என் செகண்ட் ஒரு அப்பீல் வந்து நான் செபிச்சு சொல்கிறேன். நல்ல ஜப வீரம் பாவேன். செபிச்சு சொல்கிறேன், திரும்ப போய் ஜபிக்கிறேன். 2வது தடவை ஆண்டவர் சொல்கிறார், நீ போக வேண்டாம், அந்த ஜனத்தை சபிக்க வேண்டான்ட்டார். ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டுருப்பான், நான் வரமாட்டேன்ப்பான்ட்டான். 3வது தடவை அவன் ரேட்டை கூட்டிட்டான். ஒரு தடவை தூது அனுப்பி பார்த்தான், வந்து சப்போர்ட் பண்ணுவோம், உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படியெல்லாம் சொல்லலை. 2வது ஒரு டீமை தூது அனுப்பி கொஞ்சம் ரேட்டெல்லாம் கூட்டி சொல்கிறான். அப்பவும் இவன் என்ன செய்யலை,
நான் வரமாட்டேன்ட்டான். இப்போ வேறு யாரையும் யோசிக்கிங்களோ? இல்லை, நான் பீலே அங்கே சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் முதலாம் பார்த்து என்னமோ மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் ரேட்டை கூட்டி இதெல்லாம் தரேன் அவனுக்கு அப்படிங்கிறான். 3ஆவது தடவை போய் கேட்குறான், யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்குறான். 3ஆவது தடவை கேட்டோன்னே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? போன்ட்டார். ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நான் ஜெபமணி தான் செய்கிறேன், ஜெபமணி தான் செய்கிறாங்க நிறைய பேர். ஆண்டவர் சொன்னார், ஆமாம் நீ திரும்ப திரும்ப கேட்டால் போய் சாவுன்ட்டார். முதலே சொன்னார்ல போகாதன்னு. ஆண்டவர் சொன்னோன்னே சரின்னு சொல்லி பெட்டியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு தூக்கிட்டு இஸ்ரவேலை சபிக்க வார வழியில் அப்படியும் ஒரு தூதன் தடுக்க பார்க்குறான். கழுதை பேசுது. கழுதை பேசுனா எனக்கு ஆண்டவரே சொல்லிட்டார், அப்புறம் கழுதை பேசுகிறது தான் முக்கியம். வந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு பயங்க. பார்த்தீங்களா, சபிக்க மனசு வரல. தேவன் சபிக்காத ஒருவன் நான் எப்படி சபிக்க முடியும்? நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக, அவன் முடிவு போல என் முடிவு இருக்கு. டயலாக்லாம் பேசுகிறான். யாரும் எழுதி கொடுத்தாங்களான்னு கேட்காதீங்க, அவனே பேசுகிறாங்க. என்னுடைய நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக, அப்படிலாம் பேசுகிறான். சபிக்க மாட்டேங்கிறான். மோவாபு வந்தால் வாடா பண்ணப்படா அப்படின்னு போயிட்டான். அந்த இடத்துல என்ன ஆலோசனை சொன்னான்னு தெரியலை. ஆனால் பின்னால் அதை விளங்கி கொடுங்க. ஏன்ப்பா இவங்களை சபிக்க மாட்டாங்க? இல்லைப்பா, இவங்க பிற ஜனங்களோட கலக்காமல் இருக்காங்க. கொஞ்சம் ஏதோ பண்டிகை இண்டியா வரும்போது அப்படி உன் பொம்பளைங்கள்லாம் கொஞ்சம் அங்கே அனுப்பி இவங்களையும் உன்னோட கூட மிக்ஸ் பண்ண வை. இவங்க உன்னோட மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறோம். உடனே பண்டிகை காலத்தில் இவன் பிள்ளைகளெல்லாம் அனுப்பி இவங்க அவங்களோட மிக்ஸ் பண்ண, அவங்க இவங்களோட மிக்ஸ் பண்ண தேவ கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. நேரடியாக பிலேயாம் சபிக்கலை, ஒரு கள்ள உபதேசம் கொடுத்து அவங்கள உலகத்தோடு உலகம் கலக்க வச்சு, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி தான் பண்ணுங்க பண்ண வச்சு இஸ்ரவேலுக்கு சாபத்தை உண்டாக்கினான். கடைசியில் அவன் விருத்த சேதனம் இல்லாதவளோடு கூட மரித்தான். நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக என்று சொன்னவன் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். ரேட்டு கூட கிடச்சா காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்கலாம். ஐயா நீங்கள் தான் வந்து எங்கள் கல்யாணம் நடத்துனையா, நான் இந்த நகை அலங்காரம், ஐயோ நகை அலங்காரம்லாம் ஒன்றும் கிடையாது ஐயா, இந்த பைபிள் மாற்றிக்குவாங்க அவ்வளோதான். இல்லை அது கூட வழக்கம் இல்லைங்க, அவங்கவுங்க பைபிள் அவங்கவுங்க வாசிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. சரி நீங்கள் நடத்துங்க, அப்போ யாரையாவது பைபிள் மாற்றிக்கோ. சரி சரி, ஏன் உங்களுக்கு காணிக்க ஒரு 10,000 கொடுக்கலான் இருக்கிறேன். அப்படியா, நீங்கள் தான் வந்து நடத்தணும். அந்த பைபிள் மாற்றும் போதே பொண்ணு மாப்பிள்ளையில் ரொம்ப விரும்புகிறாங்க, ஒரு மோதிரம் மட்டும் மாற்றிக்கிறாங்களா ஐயா? ஐயோ நான் வரல. இல்லையா, நீங்கள் தான் வரணும் ஐயா. அது மாப்பிள்ளையில் கூட சொல்ல சொன்னாங்க, எப்படியா நம்ம கல்யாணம் இவ்வளோ நல்லா செய்கிறோம், பாஸ்ட்டுக்கு 1 லட்சம் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது பிடிக்கலைங்க, நான் வேணால் ஜெபம் பண்ணி சொல்கிறேன். வந்துட்டா பிள்ளையா மீனாவி 1 லட்சம் கொடுக்கணுன்னு ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன். கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் வந்து அதாவது நாங்கள்லாம் டிசைட் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஒரு 5 lakhs கொடுத்துடலான் இருக்கோம் பாஸ்டர். இவ்வளோ கல்யாணத்துக்காக சொல்லிக்கிறோம், பாஸ்டருக்கு செய்யாமல்ல. அப்படியா, எனக்கு கூட தேவை இருக்குது. ஆனால் பாஸ்டர் அந்த பைபிள் மாற்றும்போது நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் பாஸ்டர், தாலி இருக்கும், அதை எடுத்து அப்படி கையில் கொடுத்துருங்க. ஐயோ நான் தாலியில் பாஸ்டர் 5 lakhs தரேன் பாஸ்டர், இது என்ன தப்பு இருக்குது? மோதிரம் மாத்திரம்னு சொல்லிட்டீங்க, தாலி எடுத்து கொடுத்தா என்ன தப்பாக இருக்குது? நான் ஜோம் பண்ணுறேன், ஜோம் பண்ணி பாருங்கள் பாஸ்டர். ஆண்டர் சொன்னால் செய்யுங்க, ஆண்டர் கண்டிப்பாக சரிம்பார். போய் சாவுங்கிறதுக்கு பிரியமானவர்களே, ரேட்டு கூட பேசினா டாக்டரின் போயிடுதில்ல. ரேட்டு கூட கிடைச்சா டாக்டரின் போயிடுதா? நான் யாரையும் குறிப்பாக சொல்லலை. டக்குன்னு யாராவது மனசில் வந்தால் அது ஏன் தப்பு இல்லை. தொப்பி யார் தலையில் பிறந்ததோ அவங்க வச்சுக்கிட்டோம். நான் யாரையும் சொல்லலைப்பா. ஆனால் அது உண்மையாக பொய்யா? ஒரு ஹோட்டலில் ஒரு பெண்ணு ஒரு ஆபாசம் நடனம் ஆடுறா.
அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டே போய் நடனாடிட்டு வர. அங்கே இருந்த ஒரு பணக்கார வாலிபன் முடிச்சுட்டேன்ட்ட வா அப்படின்னு வந்தா. நான் உனக்கு 50,000 ரூபா தரேன், ஒரு நாள் ஒரு இரவு என்னோட ஸ்பெண்ட் பண்ணணும், வருவியா? உனக்கு 50,000 ரூபா தரேன், ஒரு இரவு என் கூட ஸ்பெண்ட் பண்ணு, வருவியா? சரி அப்படிங்கிற. அப்படியே யோசிச்சுட்டு 50 ரூபா தரேன் வர்றியா அப்படின்னா அவளுக்கு கோவம் வந்துச்சு. இது இங்கிலீஷ் கதை. வாட் யூ திங்க் அபவுட் மீ? என்னை யாருன்னு நினச்சிக்கிட்டேன்? அவன் சொன்னான், நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, உன்னை விலை மாதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். தெரியும், என்ன ரேட்டுக்கு வருவேன்னு தான் தெரியலை. இன்றைக்கி பிசாசுக்கு அநேக ஊழியர்கள் காசு கொடுத்தா வர டாக்டர்னு மாற்றுவாங்கன்னு தெரியும், என்ன ரேட்டுக்கு மாற்றுவாங்கன்னு தான் தெரியலை. அந்த கல்யாணத்தில் ஒரு 100 ரூபா கவர் கொடுக்காங்கன்னாலாம் உபதேசத்தொட்டு விலக மாட்டாங்க. அது பெரிய வீட்டு கல்யாணம் 1,00,000 ரூபா கொடுப்பாங்கன்னா உபதேசத்தில் நிற்பாங்களாங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. அன்றைக்கி அவன் சொன்னான், நீ விலை மாதுன்னு தெரியும், என்ன ரேட்டுக்கு வருவேன்னு தான் தெரியலை. பீலையாமின் உபதேசம், விசுவாசிகளை உலகத்தோடு உலகமாக கலக்கிறதுக்கு விட்டு கொடுக்குற உபதேசம். அந்த உபதேசம் கரைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, 6வது ஒரு உபதேசம் இருக்குது. வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. 1 தீமோத்தேயு 1:3, 1 தீமோத்தேயு 6:3, 2 இடத்துல ஒரு சொல் பயன்படுத்த, வேற்றுமையான உபதேசம். வேற்றுமையான உபதேசம். இயேசு சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. இது ஒரு உபதேசம். இயேசுகிட்ட வந்து அவனுக்கு சிலுவையே கிடையாது, உன் சிலுவையெல்லாம் அவர் எடுத்துட்டாரு. வேற்றுமையான உபதேசம். அப்படியே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். இயேசு சொல்கிற ஒரு என்னை பின்பற்றி வர விரும்பினா அவன் சிலுவை எடுத்துக்கிட்டு பின்பற்ற கிடையாது. இன்னொரு உபதேசம், இயேசு உன் சிலுவையெல்லாம் இயேசு எடுத்துகிட்ட உன் பாடலில் அவர் ஏற்றுக்கொண்டார், உனக்கு சிலுவையே கிடையாது. வேற்றுமையான உபதேசம் நிறைய இடங்கள்ல இருக்குது. பிரியமானவர்களே, உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்க. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அவர் வரும்போது பரிசுத்தமாக இருக்கணும், குற்றமற்றதை காக்கப்படணும். சரீர பரிசுத்தம்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கார், முகத்தை பார்க்குறார். வேற்றுமையான உபதேசம், வேறுபட்டிருக்கிற உபதேசம், டிஃப்ரெண்ட் டாக்டரின். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த வேற்றுமையான உபதேசங்களுக்கு நாம் நம்மை விலக்கி காக்க வேண்டும். 7வதாக பிரியமானவர்களை, இயேசு சொன்னார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக மாற்றி. இப்போ குழந்தை ஞானஸ்நானம் ஒரு மனுஷருடைய கற்பனை, அதை உபதேசமாக மாற்றி. இது தேவனுடைய கற்பனையா மனுஷருடைய கற்பனையா? இந்த உபதேசம் யாரால் வந்து இது நம்மை கரைப்படுத்தக்கூடாது. 7வது முக்கியமானது பிசாசினுடைய உபதேசங்கள். 1 தீமோத்தேயு 4:1 பார்க்குறோம். பிசாசினுடைய உபதேசம். இந்த கள்ள உபதேசங்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. இந்த கள்ள உபதேசங்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அக்கிரமம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது, நம்முடைய நாவு நம்மை கரைப்படுத்தக்கூடாது, உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, கள்ள உபதேசங்கள், பிசாசின் உபதேசங்கள், வேற்றுமையான உபதேசங்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. கடைசியாக ஒன்று சொல்லி ஜெபத்துக்கு கடந்து போவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யூதா 1:23. யூதா 1:23. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பிரியமானவர்களே, உலகம் நம்மளை கரைப்படுத்தக்கூடாது, கள்ள உபதேசம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது, நாவு நம்மை கரைப்படுத்தக்கூடாது, அக்கிரமம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. அப்படியே மாமிச சுபாவம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. மாமிசம் என்று சொல்லுவது கார்னாலிட்டி. வெறுமையான இந்த ஃப்ளஷ் என்றல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம் உலகத்தாரை போல ஜீவிப்பது. நான் ரட்சிக்கப்பட்ட, என் மனம் புதிதாக இருக்குது, நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உலகத்தாரை போல், ரட்சிக்கப்படாதவர்களை போல் நான் சிந்திப்பது, செயல்படுவது, அதுதான் மாம்சத்துக்குரியவர்கள்.
நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து சற்று வேகமாக. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படி நம்ம ஆவியினால் நடத்தப்படுவோமானா நம்ம மனம் விரும்புகிற மாதிரி செய்ய மாட்டோம். நம்ம ஆவியினால் நடத்தப்படணும். ஆவியினால் நடத்தப்பட்டால் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. என்னுடைய மனசு, நான் செத்தாலும் அவன்கிட்ட பேச மாட்டேன். என் மனசு சொல்லுது, இப்படிலாம் அவன் சொல்லிட்டான், அவன்கிட்ட நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவன்கிட்ட அன்பு காட்டுங்கிறாரு. ஆனால் என்னுடைய விருப்பம் என்ன, நான் பேச மாட்டேன். சிச்சி அவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு வைக்க முடியும், என்னெல்லாம் என்ன பேசிட்டான். ஆனால் ஆவி என்ன சொல்லுது, நீ எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணு, அவனை ஆதாயப்படுத்து. அது ஒரு இச்சை மாதிரி இருக்குது எனக்கு. எது, அவனுக்காக ஜெபம் பண்ணுறதே எனக்கு ஒரு இச்சை, ஆவியில் ஒரு இச்சை, ஒரு ஆசை, பேராசை, அவன் எப்படியாவது ஆதாயப்படுத்தணும். ஆனால் என் மனசு சொல்லுது, சீச்சி அவன்கிட்ட போய் அது கச்சிதமாக அவன் என் காலில் வந்து விழட்டும், நான் போய் பேச மாட்டேன். அப்போ ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் இச்சிக்குது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக நிச்சயிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நீங்கள் செய்யணும்னு விரும்புகிறீங்க, நல்லா ஸ்பிரிட்டில் தெரியுது, இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது. ஒரு விசிட்டிங் போகிறோம், இந்த நேரத்தில் போகக்கூடாதுன்னு நல்லா தெரியுது. ஜெபம் வந்துடும், அதில் என்ன இருக்குது. அவங்க கூட இதை தனியாக பேசணும்னு சொன்னாங்க, வீட்டில் எல்லோரும் தான் பேச முடியாது, இப்போ ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். பயங்கரமாக இருக்குல்ல. நான் செய்ய வேண்டும், என் தப்புன்னு தெரியுது, ஆனாலும் செய்தால் என்ன தப்புன்னு யோசிக்க தோணுது. வாசிங்க. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நம்ம ஆவியினால் நடத்தப்பட்டால் நியாயப்பிரமாணத்துக்கு பயந்து நம்ம வாழ வேண்டாம். இந்த கேடுகட்ட உபதேசம் நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாணம் ஒளிந்து போச்சு, நியாயமான பிரமாணம் ஒளிந்தே போகாது. நான் ஆவியினால் நடத்தப்பட்டால் விபச்சாரம் செய்ய மாட்டேன். நான் ஆவியினால் நடத்தப்பட்டால் பிறனுக்கு விரோதமாக பொய் சொல்ல மாட்டேன். நான் ஆவியினால் நடத்தப்பட்டால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவேன். நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட, ஐயோ விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செஞ்சால் நரகத்துக்கு போவேன், விபச்சாரம் செஞ்சால் நரகத்துக்கு போவேன், சாமி பார்க்காரு, நான் பயப்படவே வேண்டாம். என்ன ஆவியான நடத்தும் போது நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன். நான் நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டிருக்க மாட்டேன். நியாயப்பிரமாணத்தை கிருபையினாலே நிறைவேற்றி கொண்டிருப்பேன். அதை தான் பிசாசு வேறு விதமாக கள்ளப்போதல் போதிச்சிடுறாங்க. இல்லை பிரமாணம் எல்லாமே நியாயமான பிரமாணம், ஒரு பிரமாணம் கூட ஒளிந்து போகாது. இயேசு பிரமாணங்களை ஒழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தார். இன்னொரு அதுக்கு விவரமாக பார்ப்போம். வாசியுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. வெளியரங்கம் என்றால் ஓப்பனர் தியேட்டர், இட்ஸ் நாட் அ க்ளோஸ் தியேட்டர். வெளி அரங்கம் எல்லாரும் பார்க்கலாம். உள்ள அரங்கம் அப்படின்னா உள்ளே வந்தவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். வெளி அரங்கம்னா எல்லாரும் பார்க்கலாம், ஓப்பனாக இருக்குது, வெளியரங்கமாக இருக்குது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம். பிரியமானவர்களே, ஒருவனுக்கு ஒருத்தியை படைத்தார். இந்த திருமணம் என்ற உறவுக்கு வெளியே ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பழகுவது, ஒரு பெண் ஒரு ஆணோடு பழகுவது விபச்சாரம். இயேசு இன்னும் அதை அழகாக டிஃபைன் பண்ண, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை விளக்க வந்தார். இந்த உலகப்பிரமாணம் நீ அந்த பெண்ணோட பழகி அந்த பெண்ணோடு கூட படுத்து உறவு கொண்டால்தான் விபச்சாரம் என்றால், இயேசு சொல்கிறாரு, நீ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சாயிட்டு, அதுக்கப்புறம் சமயம் கிடைச்சா படுக்க போகிற, இல்லைன்னா படுக்க மாட்டேன், அவ்வளோதான். செய்ததுனால விபச்சாரக்காரன் இல்லை, பார்த்ததுனாலே நீ விபச்சாரக்காரன். கொலை செய்ததுனால நீ கொலைக்காரன் இல்லை. இப்போ யாரோ கோதில் துப்பாக்கி எடுத்து நான் சுடுறேன், எனக்கு ஒழுங்காக உருப்படியாக சுட தெரில, ஏன் பண்ணி சுட தெரிலாம், சுட்ட குண்டு எங்கேயோ போகுது, இல்லை அவன் ரொம்ப அழகாக டக் பண்ணிட்டான், தப்பிச்சுக்கிட்டான், இப்போ நான் சட்டத்தின்படி கொலைக்காரனா இல்லை. ஏன், அவன் சாகாததுனால நான் கொலைக்காரன் இல்லை, அவன் சாகாததுனால நான் கொலைக்காரன் இல்லை, நான் சுட்டேன், அவன் தப்பிச்சுக்கிட்டான். பிரியவன் இயேசு சொன்னார், என்னைக்கு நீ பகைச்சியோ அன்றைக்கி நீ கொலைகாரன் ஆகிட்ட. சமயம் கிடைக்கும்போது கொலை செய்கிற, நீ கொலை செய்யலை, நீ கொலை செய்ததுனால கொலைகாரன் அல்ல.
நீ கொலைகாரனாக இருந்தபடினால தான் நீ கொலை செய்கிறாய். பிரியமானவர், நல்லா கவனிங்க. கொலை செய்ததினாலே நீ கொலைகாரன் அல்ல, நீ கொலைகாரனாக இருந்தபடியினாலே கொலை செய்தாய். You are not a sinner because you sin, you sin because you are a sinner. நீ பாவியாக நீ பாவம் செய்தபடினாலே பாவி அல்ல, பாவியாக இருக்கிறபடினாலே பாவம் செய்கிறாய். விபச்சாரம், வேசித்தனம். பிரியமானவர்களே, மாம்சத்தின் வேசித்தனம் என்றால் திருமணம் என்ற ஒரு பந்தம் இல்லாமல் திருமணம் ஆகாத ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவது வேதத்தின்படி வேசித்தனம். விபச்சாரம் என்றால் திருமண உறவுக்கு வெளியே திருமணமானவர்கள் பழகுவது. வேசித்தனம் என்றால் திருமண உறவுக்கு வெளியே திருமணம் ஆகாதவர்கள் பழகுவது. நீ அறிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், விபச்சாரத்துக்கு வேதத்தில் உள்ள தண்டனை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். திருமண உறவுக்கு வெளியே ஒரு ஆணோ பெண்ணோ வேறொரு பழகினால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அதற்கு இணையான வேசித்தனத்துக்குரிய தண்டனை யார் யாரோடு பழகினார்களோ அவர்களையே கட்டி ஆக வேண்டும். தலையெழுத்து. தேவசித்தம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறாது. விபச்சாரத்துக்கு தண்டனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். வேசித்தனத்துக்கு தண்டனை நீ யாரோட பழகினாயோ அவங்களே கட்டி ஆகணும். இனி உன் வாழ்க்கையில் தேவசித்தம் நிறைவேறப்படுறதில்லை. ஒருவேளை மன்னித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு பாத்திரம் ஒரு கரத்தில் கெட்டு போனாலும் ஒரு வேறொரு பாத்திரமும் அதை வணைய முடியும். நம்ம பழைய வாழ்க்கை எவ்வளோ தவறாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்மை மன்னித்து ஆசீர்வதிப்பார். ஆனால் இதுதான் வேதம், இது மாம்சத்தின் கிரியை. சரி, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். புக்கு படிக்கல. ஒரு இப்போ இந்த மொபைலில் ஒரு இது பார்க்குற சுத்தமான காரியமா அசுத்தமான காரியமா நமக்கு தெரியணுமே. அசுத்தம், காம விகாரம். காமம் என்பது தவறல்ல. விவாக மஞ்சம் அசுசிப்படாது. பிரியமானவர்களே, தேவனுடைய படைப்பில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் ஒரு சந்ததி உருவாக முடியும். எந்த ஒரு நாள் நம்முடைய அப்பா அம்மா சேர்ந்த நாள் தான் நாம் பிறந்திருக்கிறோம். அது எதுவுமே தவறு கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு வெளியரங்கமான காரியமாக இல்லாவிட்டால் காமம் என்பது தேவன் படைத்த ஒரு விவாக மஞ்சம் அசுசிப்படாது. ஆனால் அந்த காமத்திலேயே ஒரு விகாரம் இருக்குமே. ஆனால் ஒரு நாய் காமத்தில் விகாரப்படாது, ஒரு குரங்கு காமத்தில் விகாரப்படாது. அது படைப்பினால எப்படி அந்த உணர்வுகளை அது நிறைவேற்ற முடியுமோ அப்படி தான் நிறைவேற்ற முடியும். ஆனால் அந்த காமத்தை நிறைவேற்றுவதில் மனிதன் மாத்திரம் விகாரப்பட முடியும். ஆனால் அது மாம்சத்தினுடைய ஒரு கிரியை. ஆவியான அப்படி படைக்கலை. அதனால் காமம் இருக்கலாம், காம விகாரம் இருக்கக்கூடாது. காம விகாரம் வாசியுங்கள். காம விகாரம், விக்கிராராதனை, பில்லி சூன்யம், பகைகள். பில்லி சூன்யம். மற்றவங்க வாழ்க்கை கெடணும்னு ஜெபிச்சா கூட பில்லி சூன்யம் தான். அவன் அசுத்தாவி அனுப்புகிறான், நம்ம ஜெபிச்சு பரிசுத்தாவி அனுப்புகிறோம். அவ்வளோதானே வித்தியாசம். அவன் ஒரு அசுத்தாவி அனுப்புகிறான். ஆண்டவரே இப்படியாவது இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அடியும் ஆண்டவர், பக்கத்து வீட்டுக்காரன் அடியும் ஆண்டவர். நமக்கு விரோதமாக யாரோ இருக்காங்க. ஆண்டவர் இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் ஆண்டவர். இப்போ போகும்போதே பைக்கில் போயிட்டுருக்க ஆண்டவர், போகும்போதே ஆண்டவர் அவன் பேசின தப்புன்னு அவனை உணர பண்ணுங்க ஆண்டவரே. அதானே பிள்ளை சொன்னியோ. அவன் அசுத்தாவியாவனா, நீ பரிசுத்தாவியாகிற. ஒரே ஸ்பிரிட் தான். இது கொஞ்சம் கூடுதலான பவர்ஃபுல் ஸ்பிரிட்டு. அப்புறம் அவன் பிலிசன் என்ஜாய்னா காசு கொடுப்பான், நம்ம கொஞ்சம் ஓசிலேயே ஜாப் பண்ணுவோம். அது பிலிசனத்துக்கெல்லாம் காசு கட்ட மாட்டோம், ஆனால் ஆண்டோட்ட ஜெயிப்போம். ஒரு ஆவியை ஏவுறோம், பரிசுத்தாவியை ஏவுறோம், தேவனை ஏவுறோம். எதுக்கு மாற்றம்? அழிகிறதுக்கு. என்னத்தை சொல்ல? பில்லி சூன்யம், அப்புறம் பகைகள், பகைகள், விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள், கொலைகள், வெறிகள், வெறிகள், களியாட்டுகள். களியாட்டுகள். களியாட்டுகள் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட். கல் குடிச்சிட்டு ஆடுறதா களியாட்டு. கல்லுங்கிற சொல்லுன்னா களியாட்டுங்கிற சொல் வருதுங்கிறாங்க. அப்படி சொல்ல ஜாலியாக ஆடுற வெறி பிடிச்ச மாதிரி மாம்சத்தின் கிரியைகள். களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று
முன்னே நான் சொன்னது போல இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். மார்க் 7:20 வாசிங்க. மார்க் 7:20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளேருந்து புறப்படுறது நம்மளை தீட்டுப்படுத்திடும், கரைப்படுத்திடும், தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத யோசனை, இது கரைப்படுத்திடும். பொல்லாத யோசனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், சகோதரனை பகைக்கிறோம் மனுஷ கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், சும்மா அந்த குறும்புத்தனம் கெடுக்கிறது, இப்படி பேசுறது, அங்கே பேசி இங்கே பேசி இப்படி முடிச்சு போடுறது, துஷ்டத்தனங்களும், கபடும், உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது, கபடும், காம விகாரமும், இங்கே அவரும் சொல்றாரு விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரமும், வன்கண்ணும், அப்படி மற்ற மேலே அப்படியே ஒரு கண்ணு வைக்கிறது, வன்கண்ணும், தூஷணமும், மற்றவர்களை தூஷித்து பேசுறது, தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷனை கரைப்படுத்திடும். மாம்சத்தின் கிரியைகள் மனுஷனை கரைப்படுத்திடும். குறிச்சிக்கோங்க, எபேசியர் 5:1-11. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 3:1-3 ரோமர் 8:5-10 இன்னும் இவைகளெல்லாம் நீங்கள் தீவிரமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனங்களை கொஞ்சம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே 1 கொரிந்தியர் 3 எழுதுவார். 1 கொரிந்தியர் யாருக்கு எழுதப்பட்டது? பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருக்கு, வரங்களில் குறைவில்லாதவர்களுக்கு, இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டது. ஆனால் 3 அவர் சொல்லுவார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி பேச. யார்? இந்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், வரங்களில் குறைவில்லாதவர்கள். ஆனால் அவங்க ஆவிக்குரியவங்க இல்லை, மாம்சத்துக்குரியவர்கள். இன்னும் குழந்தைகளாக இருக்கீங்க, இன்னும் பலன் இல்லை, இன்னும் மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்க. நம்ம சொன்னது போல் அந்த வழிபாடுகள், இன்னும் மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்க. உலகத்துக்கு ஏற்று நிற்க முடியலை. நான் பல முறை முன்பு சொல்லியிருக்கேன், இன்றைக்கு அதை சொல்கிறேன். நான் சின்ன வயசுலேயே ஸ்விம் பண்ணுவேன். எனக்கு விவரம் தெரிஞ்சது எனக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் ரொம்ப பிடிக்கும். ஆற்றுல, குளத்தில், கிணத்துல, கடலில் எல்லாத்துலேயும் போட்டாலும் நீந்த எனக்கு ஆசை தான். நீச்சல் ரொம்ப பிடிக்கும். பிரியமானவர்களே, அந்த சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், குட்டி குட்டி மீன்கள் நல்லா தாமிரபரணி, நெல்லை பாளையில் உள்ள தாமிரபரணி ஆற்றுல தான் ரொம்ப குளிப்பேன். தாமிரபரணி ஆற்று ஜீவ நதிகளில் உண்டு. அந்த தண்ணி வேகமாக ஓடும். எதிர்நீச்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பார்த்துருக்கேன், குட்டி குட்டி மீன், சின்ன மீனாக இருக்கும். அது அப்படி குச்சின்னு அந்த தண்ணி ஏற்று நீந்தும். செத்த மீன் அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டு தண்ணியோடு போகும். அந்த சிறு வயதில் மனதில் பதிந்தது, உனக்குள்ள உயிர் இருந்துச்சுன்னா நீ எதிர்த்து நீந்துவ, உனக்குள்ள உயிர் இல்லைன்னா நீ தண்ணியோட போவ. உனக்குள்ள ஜீவன் இருந்ததுன்னா இந்த உலகத்துக்கு ஏற்று நீந்த முடியும். எனக்குள்ள ஜீவன் இல்லைன்னா இந்த உலகத்தோடு நான் போவேன். நமக்குள்ள உசுறு இருக்கா இல்லையாங்கிறதான். உசுறு இருந்தால் நீந்திடுவேங்க, ஏற்று போராடிடுவோம். பிரியமானவர்களே, நமக்கு ஆரம்பத்தில் சொன்னதை சொல்கிறேன். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறேன்னா ஒரு கரை உள்ள வஸ்திரத்தோடு பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. நான் சொன்னது போல் கரையோடு நீங்கள் பிரசங்கத்துக்கே வர மாட்டீங்க. கரையோடு ஒரு கல்யாண வீட்டில் போய் முன்னால் நிற்க மாட்டீங்க. நான் ஒரு ஆசிரம பயத்தோடு சொல்கிறேங்க, கரையோடு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னா. அக்கிரமம் என்னை கரைப்படுத்த விடாதீங்க. என்னுடைய நாவின் வார்த்தைகள் என்னை கரைப்படுத்த விடக்கூடாது. உலகம் என்னை கரைப்படுத்தக்கூடாது. கள்ள உபதேசம் என்னை கரைப்படுத்தக்கூடாது. மாம்ச சுபாவங்கள் என்னை கரைப்படுத்தக்கூடாது. ஆனால் என்னால் முடியாது ஐயா. கழுவி சுத்திகரிக்கும்.
உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரி. அன்றைக்கு சகரியாவுக்கு அந்த அழுக்கான வஸ்திரத்தை மாற்றி நல்ல வஸ்திரத்தை கொடுத்தீர் ஐயா. உங்கள் ஊழியம் செய்கிற வாழ்க்கையில் அழுக்கு வஸ்திரம் வேண்டாண்டவர், அழுக்கு வஸ்திரம் வேண்டாண்டவர். உலக ஸ்நேகம் என்னை கரைப்படுத்த வேண்டாம், என் மாம்ச சுபாவம் என்னை கரைப்படுத்த வேண்டாம். உமக்கு முன்பாக கரையற்ற ஒருவனாக நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும். 2 பேதுரு 3:14 அவர் எழுத, ஆகையால் பிரியமானவர்கள் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றுள்ளும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். யூதா 1:24 உங்கள் மேல் சொல்லி நான் முடிக்கிறேன். யூதா 1:24 வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவர். பயப்படாதீங்க, அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய கரங்களுக்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம்.